பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இவமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. இப்ப தத்துவ விளக்க படலத்துல வரும் பொழுது நம்ம இரண்டாவது பாடல்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். முதல் பாடல் தான் இப்ப நான் பாடினது. நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரிவிவேக மத்திய இகபரங்கள் வரும்போகங்களின் நிராசை சத்தியம் முறைக்க வேண்டும் சமாதி என்று 6 கூட்டம் முத்தியை விரும்பும் மிச்சை மொழிவார் சாதனம் இந்நான்கே. நாம் பார்த்து கொண்டிருக்கிறது கடந்த வகுப்பில் பார்த்த பாடல் பாதியிலே நிற்கின்றது. சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் ஸ்ரத்தை 6ஆம் சமம் அகக்கரண தண்டம் தமம் புறக்கரண தண்டம் அமர்தரு கருமம் பற்றாது அறுத்தலே விடல் என்று ஆகும். அமர் செய்யும் காமம் ஆதிவரின் அடக்குதல் சகித்தல். இந்த பாடல் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல அதாவது சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் ஸ்ரத்தை 6 பண்புகள் ஒன்று சேர்ந்து இருப்பதுதான் அந்த 3வது குவாலிட்டி. இது ஒரு அதிகாரிக்கு உண்டான குவாலிட்டி. ஞானத்தை விரும்புகின்ற, ஞானத்தை நோக்கி செல்வதற்கு, தன்னை உணர்வதற்கு முன்பு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய தன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த குவாலிட்டி நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இதெல்லாம் சொல்றாரு. இதுல சமத்தை நம்ம பார்த்து விட்டோம். சமம் அகக்கரண தண்டம், அதாவது மன தூய்மை, மன கட்டுப்பாடு, மன உறுதியாக இருத்தல், அது என்னவெல்லாம் பண்ண வேண்டும், அது எப்படி என்று ரொம்ப தெளிவாக சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அதாவது ஏற்கனவே கேட்டவங்களுக்கு கேட்ட மாதிரியே இருக்குதே, அப்படி போர் அடிக்குதேன்னா யாரும் என்ன பண்ணிக்காதீங்க, நினைச்சுக்காதீங்க. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம புதுசா நமக்கு அது புரிதல் வரணும். கேட்டதே கேட்கிறோம் சாமி, ஒரே ஒரு மாதிரி ஒரு போரா போதெல்லாம் நினைச்சுங்களேன், தமோ குணம் நமக்குள்ள அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த சமாதி சர்க்க சம்பத்தின்னு சொல்லக்கூடிய இந்த சாதன சதுஷ்டயம் ஏற்கனவே ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் டிசம்பர்லயோ இல்ல ஜனவரிலயோ நம்ம பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1 இயர் டிராவல் ஆயிருக்கும் தத்துவ போதம் முடிஞ்சது நமக்கு. அப்ப இருந்து இன்ன வரைக்கும் அந்த சமம் நமக்குள்ள முழுமையாக பெறப்பட்டிருக்கிறதா, தமம் நமக்குள்ள முழுமையான பூர்த்தி அடைஞ்சிருக்குதா, உபரம பூர்த்தி ஆயிருந்திருக்கா, அப்படி இந்த குவாலிட்டியை பார்க்கும்போது நமக்குள்ள அது இன்னும் முழுமையாக வரவில்லை, இப்பதான் ஆரம்பிச்சு கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம் என்றால் நாம் அதை இன்னமும் முழுமையாக அதை உணரவில்லை என்பதுதான் அதற்கான அர்த்தம். அப்படி என்றால் மீண்டும் மீண்டும் நாம கேட்க வேண்டும், மீண்டும் மீண்டும் அது ஆழமாக அது திரும்ப திரும்ப சிரவணம் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அது உள்ளுக்குள்ள போய் என்ன பண்ணும், இந்த வைராக்கியத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும். இல்ல சாமி இது எனக்கு தெரியும் அப்படின்னா தெரியும், ஆனா செயல்ல இருக்காது. எல்லாருக்குமே இப்ப சமம்னு கேட்டா சொல்லிடுவீங்க, தமம்னு கேட்டா சில பேர் சொல்லிடுவீங்க, என்ன செயல்படுத்திருக்கீங்கன்னு பார்த்தா 0வா இருக்கும், இல்லாட்டி இப்பதான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருப்போம். அப்படி கிடையாது. செயலை நோக்கி நம்ம செல்ல வேண்டும். இல்லாட்டி இதெல்லாம் அறிவாக மட்டும் உட்கார்ந்து இருக்குமே தவிர அனுபவத்துக்கு வராம போயிடும். நல்லது. தமம் புறக்கரண தண்டம் அப்படின்னா தமம் புறக்கரண தண்டம். கரணம் என்றால் கருவி என்று ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஒரு செயலை செய்வதற்குண்டான கருவி. இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போறோம், சைக்கிளோ பைக்கோ அல்லது காரை பயன்படுத்தி இன்னொரு இடத்திற்கு செல்கிறோம் அல்லது நடந்து செல்கிறோம் என்றால் அதற்கு நாம் எதை சாதனமாக பயன்படுத்துகிறோம் என்றால் அந்த சாதனம் காரோ சைக்கிளோ பைக்கோ அல்லது நம்மளுடைய கால்கள், இது ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைவது போல
இந்த தமம் என்பது புறக்கரணம் என்றால் வெளியிலே இருக்கக்கூடிய கருவிகள். வெளியிலே இருக்கக்கூடிய கருவிகளில் நாம கட்டுப்பாடுகளை கொண்டு வருவது, அதற்கு பேர் தான் தமம். இப்ப வெளியிலே இருக்கக்கூடிய கருவிகள் என்றால் என்னென்ன கருவிகள், வெளிக்கருவிகள் இருக்கிறது? அதற்கு என்ன அர்த்தம் என்றால், இந்த உலகத்தோடு நாம் இயங்குவதற்கு, இந்த உலகத்தில் இருக்க விஷயங்களை உள்ளே எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே நாம் மீண்டும் ஒரு செயல்களை செய்வதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய கருவி, அந்த சாதனத்தை தான் இங்க கருவிகள் என்று சொல்கிறார். இத ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் என்று சொல்லுவோம். அறிவு கருவிகள், செயல் கருவிகள் என்ற அர்த்தம். நீங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிச்சீங்கன்னா, எப்படி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்குள்ளே செல்கிறது? உங்களுடைய மனம் என்பது உள்ளே இருக்கிறது, புத்தி என்பது உள்ளே இருக்கிறது, மெமரிஸ் எல்லாம் உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கிறது, நான் என்ற உணர்வு உள்ளுக்குள்ள இருக்கிறது. ஆனா உள்ள இருக்கக்கூடிய மனதிற்கு எப்படி அனைத்து டேட்டாஸ், அனைத்து விதமான தகவல்களும் உள்ளே செல்கிறது என்றால் 5 விதத்திலே தான் செல்ல முடியும். 5 வழிகள் வழியாகத்தான் செல்ல முடியும். கண்கள் மூலியமாக, காதுகள் மூலியமாக, மூக்கின் மூலியமாக, நாக்கின் மூலியமாக, தோலின் மூலியமாக. இந்த 5 புலன்கள். ஆனா அந்த புலன்களே நேரடியாக இயங்கி கொடுக்குதா அப்படின்னா, புலன்களுக்கு பின்னாடி இயங்கக்கூடிய சக்திகள் இருக்கின்றது. கண்ணுக்கு பின்னாடி சக்சுன்ற ஒரு சக்தி இருக்கிறது, புரியுதுங்களா? தோலுக்கு துவக்குன்ற ஒரு சக்தி இருக்கிறது. தொடு உணர்வுன்றதான் நம்ம சான்ஸ்கிரிட்ல துவக்கு அப்படின்றோம். கிராணம், சோத்ரியம். அப்ப இந்த மாதிரி ரசம், நம்மளுடைய நாக்குல ரசம் என்ற ஒரு சக்தி இருக்குது. அதுதான் அந்த டேஸ்ட் பட் அந்த தகவலை மூளைக்கு எடுத்துட்டு போறது, அல்லது உள்ள இருக்கக்கூடிய மனதிற்கு எடுத்து போவது. அப்ப இந்த 5 பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், தொடு உணர்வு, இந்த 5 ஞானேந்திரியங்கள். ஏன் ஞானேந்திரியன்னு சொல்றோம்னா, வெளியில இருக்கக்கூடிய தகவலை உள்ளே எடுத்து போகும்போது அது அறிவாக நமக்குள் மாறுகிறது. அறிவு கருவிகள் என்று சொல்லுவோம். நம்ம வெளியில இருக்கக்கூடிய தகவலை மட்டும்தான் அதை எடுத்துட்டு போக முடியும், திருப்பி அந்த தகவலை வெளியே கொடுக்க முடியாது. அதனால அப்ப இதை இன்புட் டிவைஸ்னு நம்ம சொல்வது உண்டு. மனதிற்கு உள்ளுக்குள்ளே அந்த கரணத்திற்கு தேவையான தகவல்களை வெளியிலே நடக்கக்கூடிய உலகத்தில், இப்ப நான் பேசுறதே உங்களுக்குள்ள எப்படி போகுது? உங்க காது வழியா போகுது, உங்க கண் வழியா போகுது. அப்ப கண்ணும் காது இந்த டேட்டாவை எடுத்துன்னு போய் உங்க உள்ள இருக்கக்கூடிய மனசுக்கு சொல்லுது. மனசு நான் சொல்லக்கூடிய இந்த சப்தத்தை உள்ள அதை கன்வெர்ட் ஆகும்போது இதற்கான அர்த்தத்தை அதை புரிந்து கொள்கிறது. இப்ப உங்களுடைய காதும் கண்ணும் ஒர்க் ஆகலன்னு நினைச்சுங்களேன், இப்ப நான் பேசுறது ஏதாவது கேட்குமா? இல்ல என்னை பார்க்க முடியுமா? அப்ப உங்களுக்கு அந்நியமாக வெளியே நடக்கிற எந்த விஷயமும் நம்மால் உணரப்படாது. அப்ப வெளியில இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் எடுத்து செல்வதுக்கு பேர் ஞானேந்திரியம். அதற்கடுத்து உள்ளே போற தகவல் மனமானது ஒரு தீர்மானம் செய்து, புத்தி ஒரு தீர்மானம் செய்து ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அந்த செயல்படுத்துவதற்கு உண்டான கருவி. இப்ப என் மனசுல இப்ப நான் இந்த தமம் பற்றி இன்னைக்கு நான் பேசணும்னு நான் நினைச்சிட்டேன்னா, அதை எப்படி நான் வெளிப்படுத்துறேன்னா, வாக்கு மூலியமாக வெளிப்படுத்துகிறேன், பேசுவதன் மூலியமாக வெளிப்படுத்துகிறேன். இந்த நாக்குக்கு 2 இந்திரியம் இருக்கு, ஒண்ணு பேசுதல், இன்னொன்னு ரசம் என்ற அந்த டேஸ்ட உணரக்கூடிய தன்மை. அப்ப வெளிப்படுத்துறேன், எனக்குள் நினைப்பதை நான் வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்திரியங்கள். இப்ப நான் கை அப்படி நான் அசைச்சுக்கிட்டே இருக்கிறேன்னா, இந்த கையின் மூலியமாக ஒரு பொருளை எடுக்கிறேன், பொருளை வைக்கிறேன். கால்கள் மூலியமாக ஒரு இடத்திலிருந்து நடக்கிறேன், வைக்கிறேன். அப்ப செயல்களை செய்வதற்காக நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ள கருவிகள் எதுவென்றால் அது கை, கால்கள், குறி, குதம், வாக்கு. குறி, குதம் என்றால் நம்மளுடைய மலஜல உறுப்பு, இனப்பெருக்க உறுப்பு. குதம் என்றால் மலஜல உறுப்பு, குறி என்றால் இனப்பெருக்க உறுப்பு. நம்மளுடைய கழிவுகளை வெளியேற்றுவதும் புதிதாக ஒரு உயிரை உற்பத்தி பண்ணுவதற்கும் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது. அப்ப அதை கர்மேந்திரியங்கள் என்று சொல்லுவோம். ஏன்னா கர்மத்தை செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய இந்திரியங்கள். அந்த இந்திரியங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு தேவதைகள் இருக்காங்க, அதெல்லாம் நம்ம பிற்பாடு அதை எப்படின்னு பார்ப்போம். ஆனா இந்த 10 கருவிகளை தான் புறக்கரணம் அப்படிங்கிறார். இந்த புறத்திலே வெளியே இயங்கக்கூடிய இந்த கருவிகளில் நாம் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். ஏன் கட்டுப்பாடு வேணும்? கண்டிப்பா கட்டுப்பாடு வேணுமா அப்படின்னு பார்த்தோம் என்றால், இப்ப நம்ம ஒரு மிக்சி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுல பொட்டுக்கல்ல போடலாம், தேங்காய் போடலாம், அரைக்கும். கல்ல போட்டா அரைக்குமா? மிக்சி வீணா போயிடும். அப்ப என்ன இன்புட் உள்ள போட்டா அந்த உள்ள இருக்கக்கூடிய தன்மைக்கு அது என்ன ப்ராசஸ் பண்ணும் நமக்கு தெரியும். தவறான இன்புட் கொடுத்தா அந்த மிஷின் என்ன ஆயிடும்? கெட்டு போயிடும். மாவு அரைக்கிற மிஷின்ல கொண்டு போய் வேற ஏதாவது ஒரு இது போட்டா அதை அரைக்க முடியுமா? முடியாது. அதுபோல இந்த கரணங்கள் சொல்லக்கூடிய இந்திரியங்கள் வழியாக
சரியான தகவல்கள் உள்ளே சென்றால் மனம் அது சரியான அது ப்ராசஸ் பண்ணி சரியான செயல்களை வெளியே செய்யும். தவறான கருத்துக்களையும் தவறான தகவலும் உள்ளே சென்றால் அது தவறான ப்ராசஸ் செய்யப்பட்டு தவறான செயல்களை செய்யும். அதனுடைய பலன் நமக்கு துக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நம்மளுடைய ஆகாரம் என்பது உணவு மட்டும் கிடையாது. இந்த இந்திரியங்கள் வழியாக உள்ளே செல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் ஆகாரம். ஆகாரத்திலே சுத்தம் இருக்க வேண்டும். ஆகாரத்தில் சுத்தம் இல்லை என்றால் பார்ப்பதிலே நல்லதை பார்ப்பது, கேட்பதிலே நல்லதை கேட்பது, நுகர்வதிலே நல்லதை நுகர்வது, உணவிலே நல்லதை எடுத்துள்ளது, இதெல்லாம் எதற்கென்றால் அது உள்ளுக்குள்ளே சென்று மனதுக்குள்ள அனைத்தும் பதிகிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு காமெடி பார்த்தா நமக்கு சிரிப்பா வருது. அது ஒரு உணர்ச்சியை கொடுக்குது, நமக்கு ஒரு நகைச்சுவை உணர்ச்சியை கொடுக்குது. ஒரு காமம் சார்ந்த ஒரு பாடலை பார்க்கும் பொழுது காம உணர்ச்சியை அது உற்பத்தி பண்ணுகிறது. அதுவே இந்த டெரரிஸ்ட் எல்லாம், சில ஐஎஸ்எஸ் டெரரிஸ்ட் எல்லாம் ஒரு வீடியோ எல்லாம் போடுவாங்க. சில பேரை கொல்வது போல எல்லாம் வீடியோ எல்லாம் போடுறது உண்டு. அதெல்லாம் டெலீட் பண்ணிடுவாங்க யூடியூப்ல. இருந்தாலும் மூர்க்கத்தனமாக ஒரு உயிரை கொல்வது போன்ற வீடியோ எல்லாம் போடுவாங்க. சில ஆக்சிடென்ட் வீடியோஸ் எல்லாம் சில நேரத்துல இந்த நியூஸ்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த செய்தியை பார்த்த உடனே நமக்குள்ள என்ன ஆகும்? நமக்குள்ள உணர்ச்சி அப்படியே ஒரு மாதிரி என்ன ஆகும்? ஷேக் ஆகும். நமக்கு ஒரு மாதிரி உடம்பே ஒரு மாதிரி ஆகும். நம்ம அதை அப்ப எந்த தகவல் உள்ள போனா என்ன உணர்ச்சியை அதை உற்பத்தி பண்ணுகிறது? அப்ப இந்த 5 ஞானேந்திரியங்கள் வழியாக செல்லக்கூடிய அந்த தகவல் நமக்குள் பாசிட்டிவான உணர்ச்சிகளை கிரியேட் பண்ணுதா, நெகட்டிவான உணர்ச்சிகளை கிரியேட் பண்ணுதா, ஆசைகளை உற்பத்தி பண்ணுதா, பயத்தை உற்பத்தி பண்ணுதா, காமத்தை மேலும் மேலும் அதிகரிக்கிறதா, மோகத்தை அதிகரிக்கிறதா, கோபத்தை அதிகரிக்கிறதா? இது போன்ற விஷயங்கள் எந்த உணர்ச்சிகளை அதிகரித்து கொண்டே போனால் அதற்குண்டான செயலைத்தான் நாம் செய்து கொண்டே இருப்போம். அதற்குண்டான செயலை செய்யும் போது அதற்குண்டான பலன் நம்மை சேரும். ஒருவேளை நல்ல ஒரு இறை சார்ந்தான பக்தியான அல்லது தேவையான சில நல்ல நல்ல விஷயங்களை பார்க்கும் பொழுது அது சார்ந்து மனம் இயங்கும். மனசுக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் நம்ம எப்படி போடுறோமோ அதை தான் அது என்ன பண்ணும்? ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். என்ன போடுறோமோ அதை அரைச்சு கொடுக்கும். கோதுமை போட்டீங்கன்னா கோதுமையை அரைச்சு கோதுமை மாவு கொடுக்கும். அரிசியை போட்டீங்கன்னா அரிசி அரைச்சு அரிசி மாவு கொடுக்கும். கோதுமையை போட்டு எனக்கு அரிசி மாவு வேணும்னா வராது. அப்ப நம்ம இந்திரியங்கள் வழியாக உள்ளே செல்லக்கூடிய தகவல்கள்ல ஒரு ஃபில்ட்ரேஷன் இருக்க வேண்டும். தேவையான விஷயங்களை உள்ளே எடுத்து போக வேண்டும். உள்ள போனதுக்கு அப்புறம் மனசு குழம்பி ரொம்ப கெட்டு போனதுக்கு அப்புறம் அதை சரிப்படுத்துவது ரொம்ப கஷ்டம். அப்ப உள்ள போற விஷயத்திலேயே நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், ரொம்ப ஈஸி. அதுக்குதான் நம்ம ஃபில்டர் எல்லாம் வச்சிருப்போம், வடிகட்டுதல் அப்படின்னு. ஏன் வடிகட்டுறோம்? தேவையில்லாத விஷயத்தை விட்டுட்டு தேவையானது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம்? எடுத்துக்கிறதுக்கு. அப்ப இந்த இந்திரியங்களிலே, இந்த ஞானேந்திரியங்களில நம்ம வடிகட்டுதல் என்னன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு, விவேகத்தின் மூலியமாக எது எனக்கு நன்மை பயக்கும், எது எனக்கு தீமையை கொடுக்கும் என்ற இந்த விவேகத்தை வைத்து இந்திரியங்களை நாம என்ன பண்றது? ஒழுங்குபடுத்துவது. அதுதான் புறக்கரண தண்டம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்திரியங்களுக்குன்னு இண்டிவிஜுவலா இன்டெலிஜென்ஸ் கிடையாது. அது எல்லாத்தையும் என்ன பண்ணும்? உள்ள போய்கிட்டே இருக்கும். அது இப்ப ஒருத்தருக்கு டெய்லியும் ஸ்வீட் சாப்பிடணும்னு அந்த நாக்குல அந்த டேஸ்ட் பழகிருச்சுன்னா, நேச்சுரலா டைம் ஆச்சுன்னா நாக்குல அந்த ஸ்வீட் சாப்பிடணுன்ற ஒரு எச்சில் ஊற ஆரம்பிச்சிடும். டெய்லி ஒரு நல்ல ஒரு பாட்டை கேட்டு கேட்டு ஒரு சினிமா பாடலை கேட்டா அந்த டைம் ஆனாலே சினிமா பாட்டு கேட்கணும்னு தோணும். அப்ப அந்த இந்திரியங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம் மாதிரி ப்ரோக்ராம் ஆயிடுது. அந்த ப்ரோக்ராம் படி அது பாட்டுக்கு இயங்கிட்டே இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா, ரொம்ப வருஷமா நம்ம இந்திரியங்களை ஒரு மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறோம். ரொம்ப ஜென்மமா நம்மளுடைய இந்திரியங்களை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த பிறந்ததுல இருந்து எப்படியோ ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப இதனாலதான் நமக்கு உள்ளுக்குள்ள போற தகவல்னால பல துக்கங்களும் துயரங்களும் வருது. இப்ப என்ன பண்ண போறோம்னா, உள்ள கிளீன் பண்றதுக்கு முன்னாடி வீட்டை கிளீன் பண்ண என்ன பண்ணணும்? வெளியில இருந்து யாரும் உள்ள புதுசா வரக்கூடாது. தரையை தொடக்கிறீங்க, தொடச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆள் உள்ள வந்துட்டே இருந்தா எப்படி இருக்கும்? அழுக்காகிட்டே இருக்கும், தொடச்சுக்கிட்டே இருப்பீங்க. அழுக்காகிட்டே இருக்கும், தொடச்சு. அதனால என்ன பலன் இருக்கு? நமக்கு செய்யற வேலை உருப்படி இருக்காது. என்ன பண்ணுவோம்? உள்ள யாரும் வராதிங்க, கிளீன் பண்ற வரைக்கும் யாரும் வீட்டுக்குள்ள வராதிங்க, வெளியே உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம்? கிளீன் பண்ணி முடிச்சு காஞ்சதுக்கு அப்புறம் செப்பலை வெளியே கழட்டி போட்டு கரெக்டா வாங்க. அப்ப வீட்டுக்குள்ள வரும்போதே நம்ம ஃபில்டர் பண்றோம், உள்ளுக்குள்ள நடக்கிற வேலைகளுக்கு ஏற்றாப்புல. அது போல இந்த நம்ம இந்திரியங்கள்ல ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை கொண்டு வரணும். எது தேவை, எது மனதுக்கு நல்லது, எது உணர்வுக்கு நல்லது, எது நம்ம உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய உணர்வுகளுக்கு சரியானது, சத்துவ குணம் சார்ந்து எடுக்க வேண்டும்.
தமோகுணம் சார்ந்து ரஜோகுணம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை எந்த அளவுக்கு நம்ம வந்து அவாய்ட் பண்றது, சத்துவகுணம் சார்ந்த விஷயங்களை. இந்த இந்திரியத்துக்கு 3 குணம் இருக்கு. ஏன்னா எல்லாமே முக்குணத்தினால் படைக்கப்பட்டிருக்கும் போது இந்திரியத்துக்கு 3 குணம் இருக்கு. நீங்க தமோ குணத்திலேயே கொடுத்து அது பழகிடுச்சுன்னா அது தமோ குணத்திலே ஈர்க்கும், அதை நோக்கி ஓடும். வெளிநோக்கி ஓடுவதுதான் இந்திரியங்களுடைய வேலையே தவிர அதுக்கு வேற எந்த இதுவும் கிடையாது. அதனால இந்த இந்திரியங்கள்ல வந்து ஒரு கட்டுப்பாடு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திரியங்கள்ல கட்டுப்பாடு இல்லாட்டினா நம்ம வந்து சமம் சித்திக்காது. சமம்னா என்னது? மன அடக்கம், மன தூய்மை வேண்டும் என்றால் இந்திரியத்திலே கட்டுப்பாடு இருந்தால்தான் அதுவும் கிடைக்கும். அப்ப இந்த இந்திரியத்துல கட்டுப்பாடு வேணும்னா நமக்கு வைராக்கியம் வேணும். வைராக்கியம்னு வரும்போது ஒரு திடமான சங்கல்பம், வைராக்கியத்துக்கு விவேகம் வேணும். இப்ப இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விடுகிறது. அப்ப நம்ம எதுல எல்லாம் நம்ம பலகீனமாக இருக்கிறோம் இந்திரியத்துல அப்படின்னு நமக்கு தெரியணும். முத இந்திரியம் வெளிநோக்கி ஓடுதுன்னு தெரியணும். அப்புறம் நம்ம ஒரு நாள் ஃபுல்லா நம்மளுடைய வேலைகள், கடந்த காலத்துல நம்ம எந்தெந்த இந்திரியத்திலே எந்தெந்த மாதிரியான பலகீனத்தில் இருக்கின்றோம் என்று நாம் தெரிந்தால்தான் அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்வோம். நமக்கு இந்திரியம் இருக்குதா ஒண்ணு, இல்லாட்டி அது எந்த பலகீனத்துல இருக்குன்னு தெரியலன்னா நம்ம அதை எப்படி சரி செய்ய முடியும்? அப்ப நம்மளை அப்சர்வ் பண்ணணும். எந்தெந்த நாக்கு சார்ந்த விஷயங்கள்ல, டேஸ்ட் சார்ந்த விஷயங்கள்ல எனக்கு என்ன மாதிரியான பலவீனங்கள் இருக்கிறது, காது சார்ந்த, அதாவது கேட்பது சார்ந்த விஷயங்கள்ல என்ன விதமான பலவீனங்கள் இருக்குது. தினமும் உட்காந்து டிவி சீரியலை பார்த்து கொண்டே இருந்தோம் என்றால் டிவி சீரியல் மூலியமாக அது ஒரு அடிக்டட் ஆயிடுது இல்ல. அது நடக்கிற சம்பவங்களை கேட்டு அந்த விஷயம் பார்த்தே ஆகணும்ன்ற ஒரு ப்ரெஷர் வருது இல்ல. அப்ப இந்திரியங்களுக்கு நாம வந்து தவறான இன்புட்டை கொடுக்கும்போது மனசும் அதனால அழுக்கடையுது இல்ல. அப்ப இந்த எதை பார்க்க வேண்டும், எது பார்க்க கூடாது, நம்மளுடைய இந்திரியங்களிலே எங்க பலவீனங்கள் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்வதற்குண்டான வேலைகளை செய்ய வேண்டும். மெயின் பிரச்சனை என்ன தெரியுங்களா? இந்த இந்திரியங்கள் கெட்டு போறதுக்கு நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான். சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க வேண்டும். நீங்க ஒரு வாரம் வந்து நான் வந்து எதுவுமே இந்த மாதிரி சாப்பிடறது இல்லப்பான்னு நினைப்பீங்க. சரி, ஒரு ஃபேமிலியில யாரா வந்திருப்பாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரா வந்திருப்பாங்க, சாப்பிடுப்பாம்பாங்க. நீங்க சொல்ல முடியாது, இல்லப்பா நான் அந்த பிராக்டிஸ்ல இருக்கிறேன், இதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. இல்லாட்டி நான் வேண்டான்னு நினைப்பீங்க. இல்ல ஒரு தடவை சாப்பிட்டா ஒண்ணும் கெட்டு போகாதுன்னு எடுத்து நம்மளை திணிச்சாங்கன்னு நினைச்சுங்களேன், நமக்கு ஆல்ரெடி நாக்குல எச்சு ஊறிக்கிட்டு இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இதை கொண்டு வந்து வச்சு திணிக்கும் போது நம்மள அறியாம என்ன பண்ணுவோம்? சரி ஒண்ணு சாப்பிடலாமேன்னு ஒண்ணு உள்ள போச்சுன்னா முடிஞ்சிச்சு. அது வரைக்கும் பிடிச்சு வச்சிருந்தவங்களுடைய வைராக்கியம் என்ன ஆயிடுது? டமால்னு போய் அப்புறம் திருப்பி என்ன பண்ணிடுவீங்க? அப்புறம் அப்படியே பழகிடும். புரியுதா இல்லைங்களா? அப்ப இந்திரியங்கள் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங். ஒரு வாட்டி விட்டீங்கன்னா போதும், திருப்பி உங்களை கொண்டு போய் கீழே விட்டுடும். அப்ப நம்மளுடைய சூழ்நிலைகள் வந்து நம்ம மீண்டும் அது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் கேட்பது மாதிரியான சூழ்நிலைக்குள்ளேயே உட்காந்துட்டு என் இந்திரியம் இப்படி இருக்கு, என் மனசு எப்படி இருக்குன்னா வேற வாய்ப்பே கிடையாது. உங்க சூழ்நிலையை மாத்தி அமைக்கணும். சூழ்நிலைகளை மாத்தாமல் இந்திரியங்களை என்ன பண்ண முடியாது. டெய்லியும் இப்ப நீங்க வீட்டுல இருக்கீங்க, உங்களுடைய வீட்டுல யாரோ ஒருத்தங்க வந்து இந்த சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்க வீட்டை விட்டு வெளியும் போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்ப அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அந்த நடக்கிற விஷயங்கள் உங்களை மீறி உங்களுக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது அதனால் நம்மளுடைய மனமும் இந்திரியமும் என்ன ஆகுது? அசுத்தப்பட்டு கொண்டே இருப்பது. ரெண்டாவது வந்து நம்மளுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், துர்சங்க நிவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, எப்படி இந்திரியங்களை பாதுகாப்பதற்கு உண்டான விஷயங்களை சொல்றேன். சரியான பீப்புளை நம்ம வச்சுக்கணும். நமக்கு வந்து பாசிட்டிவை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய, பாசிட்டிவிட்டியை நமக்கு மேற்கொண்டு ஆன்மீகத்துல இன்னும் டீப்பா தெளிவாகிறதுக்கு உண்டான பீப்புளை நம்ம வச்சுக்கணும். இப்போ ஒரு ஆண்களே இருக்கிறாங்கன்னு நினைச்சுங்களேன், அவங்க ட்ரிங்க்ஸ் பண்றதே கிடையாது, ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க. நீ ஏன்பா இப்படி இருக்க, ஒரு நாள் பண்ணுப்பான்னு அவங்களையும் சேர்த்து பண்ண விட்டுட்டாங்கன்னா இந்த நபர்கள் என்ன பண்றாங்க? நம்மளுடைய எடுத்த குறிக்கோள்ல இருந்து நம்மளை என்ன பண்ணிடுறாங்க? ஷேக் பண்ணி கீழே தள்ளி விட்டுருவாங்க. அப்ப இந்த இந்திரியங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போது நம்மளை கொண்டு போய் டிச்சில தள்ளி விட்டுருவோம். அப்படி இருக்கும்போது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பீப்புளையும் சரி, சூழ்நிலைகளிலும் சரி, ரொம்ப தெளிவாக நம்ம இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான், அதை மாத்தி அமைச்சாதான் நம்மளுடைய இந்திரியங்கள் வந்து மீண்டும் நெகட்டிவிட்டி நோக்கி போகாமல் இருக்க முடியும். அதனால வந்து இந்திரிய கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப இதுல முக்கியமான ஒரு விஷயம். மூன்றாவது, இந்த இந்திரியத்துக்கு நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு நிறைய விரதங்கள் பிராக்டிஸ் பண்ணுவோம்.
நிறைய தவங்கள் பிராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு நாள் ஒரு நாள் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறது, இல்ல லிக்விட எடுத்துக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய நாமளே வாண்டடா சில பிராக்டிசஸை எடுத்து நம்ம இந்திரியங்களை நாம் தூய்மைப்படுத்துவது, இந்திரியங்களை நம் கட்டுக்குள்ளே கொண்டு வருவது. கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. முயற்சி செய்தால் முடியாது ஒண்ணுமே கிடையாது. அதுதான் உபாசனைன்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த முதல் விஷயம் இந்த புறக்கரண தண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த கருவிகளை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் மனம் சுத்தமாக இருக்கும், மன அமைதி கிடைக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரண்டாவது, இந்திரியங்களுடைய சக்தி மீண்டும் நன்றாக வரும். இந்திரியங்களுடைய சக்தி குறையாமல் மீண்டும் அதனோட சக்தி நிலையாக அதனோட லாஞ்சிவிட்டி. ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த் என்ன ஆயிடும்? குறைஞ்சிடும். ஒரு இந்திரியத்தை அதிகப்படியா பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அது என்ன ஆயிடும்? கொஞ்சம் அதனுடைய பலன் தன்மையை இழக்க ஆரம்பிக்கும்ல, அது போல நடக்கும். உடல் ஆரோக்கியமும் கெட்டு போகும். இந்திரியங்களை நன்றாக வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், இந்திரியங்கள் சக்தி நல்லா இருக்கும், சமம் நன்றாக வரும், வைராக்கியம் நன்றாக கூடும், நம்மை பற்றி நாம் வைத்திருக்கக்கூடிய செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகமாகும். இது எல்லாமே என்னது? தமத்திற்குண்டான விஷயம். அழகா கிருஷ்ணர் கீதையில ஒரு இடத்துல சொல்றாரு, புலன்களின் இயல்பு வெளிநோக்கி ஓடுவதுதான் புலன்களின் இயல்பு. அது என்ன ஸ்லோகம்னா, ஒரு நிமிஷம், 3வது அத்தியாயத்துல 34வது ஸ்லோகத்துல சொல்றாரு, பொருட்களில் விருப்பு வெறுப்பு கொள்வது புலன்களின் இயல்பு, அவற்றில் வசப்படக்கூடாது, அவை மனிதனின் எதிரிகள். புலன்கள், நம்மளுடைய புலன்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் எப்பயுமே விருப்பு வெறுப்பு சார்ந்து வெளிநோக்கி ஓடுவதுதான் அதனுடைய தன்மை. ஆனா அதுல நாம என்ன பண்ணக்கூடாது? அதெல்லாம் நமக்கு எதிரிகளை போல, அதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் புறக்கரண தண்டத்திற்குண்டான, அதாவது தமத்திற்குண்டான விளக்கங்கள். இந்த தமத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலா நான் பேசியிருக்கிறேன். அதற்குண்டான அந்த வீடியோவை நான் உங்களுக்கு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஷேர் பண்றேன். அதையும் கேளுங்கள், இன்னும் நன்றாக விளக்கமாக புரியும். ஏன்னா 1 மணி நேரம் பேசுனதை ஒரு 10 மினிட்ஸ்ல நான் உங்களுக்கு இப்ப சொல்லியிருக்கேன். அதுல இன்னும் தெளிவா சொல்லியிருப்பேன். ஏன்னா மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை உங்களுக்கு ஏன்னா நமக்கு இன்னும் 288 பாடல்கள் இருக்குது. ஒரு பாடல்லே இருந்துட்டோம்னா இது என்னைக்கு முடிக்கிறது? இன்னைக்கு கிளாஸ்ல இந்த 6 பண்புகளையும் முடித்து விட்டு அடுத்தடுத்த வகுப்புல 10 பாடல்கள் ஒரு நாளைக்காச்சும் எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் குறைஞ்சபட்சம் இன்னும் 2-3 மந்த்ஸ்ல நம்ம என்ன பண்ண முடியும்? இதை முடிக்க முடியும். அதனால நான் வேகமாக செல்ல வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதே நேரத்துல ஆழமாகவும் செல்ல வேண்டும். எதை எடுக்கணுங்கிறதுக்கோசரம் எடுக்கக்கூடாது. இப்ப நம்ம தமம் பார்த்துட்டோம். அதற்கடுத்து 3வது பார்த்தோம்னு வச்சுங்களேன். என்ன சொல்றாரு? அமர்தரு கர்மம் பற்றாது அறுத்தலே விடல் என்று ஆகும். விடல் அப்படின்னா விடுதல், விலகி இருத்தல். எதிலிருந்து விலகி இருத்தல்? அமர்தரு கர்மம். எந்த ஒரு காமம் தரக்கூடிய எந்த ஒரு கர்மத்தில் இருந்து நாம் விலகி இருத்தல். அது நல்ல கர்மமாக இருக்கலாம், சுகத்தை தரக்கூடிய கர்மங்களாக இருக்கலாம், துக்கத்தை கொடுக்கக்கூடிய கர்மங்களாக இருக்கலாம், வைதிக கர்மங்களாகவும் இருக்கலாம். ஞானத்திற்கு சமம் தமம் போன்ற இந்த சாதனைகளுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த கர்மங்களிலிருந்து விலகி இருத்தல், அதுதான் விடல் என்று அர்த்தம். மனதை தூய்மைப்படுத்துவதற்கு, இந்திரியங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு. ஏனென்றால் மனம் கட்டுப்பட்டு விடும், இந்திரியமும் கொண்டு வந்துருவோம். ஆனா அதை விஸ்டாண்ட் பண்ண முடியாது நம்மளால. ஒரு 4 நாளைக்கு பிராக்டிஸ் கொடுத்தா 4 நாள் மெயின்டைன் பண்ணிடுவீங்க. ஆனா அதுவே வருடக்கணக்கா அதே ஒரு கட்டுப்பாட்டோட உங்களால இருக்க முடியுமானா நடுவுல என்ன ஆயிடுவோம்? விழுந்துருவோம். அப்படி விழுந்துராம இருக்கிறதுக்கு என்ன செய்வது என்பதுதான் இந்த விடல் என்ற ஒரு பண்பு. விலகி இருத்தல். எதிலிருந்து விலகி இருத்தல்? எதுவெல்லாம் என்னை ஞானத்திற்கு தடையாக, சமதமத்தை நிலைநிறுத்துவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து விலகி இருத்தல். இன்னொரு அர்த்தம் சொல்ல போனா தத்துவபோதத்திலே நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்வதர்ம அனுஷ்டானம் ஏவ அப்படின்னு அதற்கு பார்த்திருப்போம். உப்பரமக அப்படின்னு அதுக்கு சான்ஸ்கிரிட்ல இதற்கான அர்த்தம். ரமக என்றால் இனிமையாக, சொர்க்கம், சொரூபம். உப்பரமக அப்படின்னா அந்த தன்னுடைய சொரூபத்தின் அருகே அமர்ந்திருத்தல். ஸ்வதர்மானுஷ்டானம் அப்படின்னா தன்னுடைய கர்மங்களை மட்டும் செய்தல். மற்ற கர்மங்களை, தேவையில்லாத கர்மங்களை
விடுதல். தன்னுடைய கர்மங்கள் அப்படின்னா என்னது? எனக்கு என்ன வேலை இருக்கு, என்னுடைய வேலை என்ன, அந்த வேலையை மட்டும் செய்வது. தேவையில்லாத விஷயங்களிலே நாம் நுழைந்து நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய சக்தியையும் வீணடிக்க கூடாது. அப்ப நமக்கு முதல் நம்மளுடைய கர்மங்கள் என்ன என்று தெரிய வேண்டும். அதற்கு தான் நம் முன்னோர்கள் கிளீனா கொடுத்திருக்கிறாங்க. நம்மளுடைய வயதிற்கு ஏற்ப நாம் எடுத்துக்கொண்டிருந்த பொறுப்பிற்கு ஏற்ப என்ன கர்மங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கரெக்டா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. நீங்க பிரம்மச்சரியமா, வானப்பிரசமா, கிரகஸ்தமா, சந்நியாசமா, இந்த 4 கேட்டகரியில நம்ம லைஃபை பிரிச்சிடறோம். நாம 25 வயசுக்குள்ள இருக்கிறியா, நீ படிக்கணும், சாஸ்திரங்கள் படிக்கணும், குரு சேவைகள். அந்த காலத்துல இப்ப சாஸ்திரம் படிக்கிறது, குரு சேவை பண்ணுவது, உனக்கு என்ன தொழில் சார்ந்த விஷயம் இருக்கோ அதை படிப்பது, இதுதான் உனக்கு அந்த வயதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நியமங்கள். அதுல நீ பணிவோடு குரு சேவை செய்து ஒரு பக்குவமான இந்த படிப்பை படிப்பதுதான் உனக்கான தர்மம். அப்ப அந்த நேரத்துல அதை மட்டும்தான் செய்யணும். அதுதான் உனக்கு சரி, அதுதான் அப்ப உனக்கு சுதர்மம். இதுவே அதற்கு அடுத்து வந்தோம்னா கிரகஸ்தான், 25 வயசு ஆயிடுச்சா, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா, அப்ப கணவன் மனைவி குழந்தைகள். அப்ப கணவன் மனைவி குழந்தைகள் அல்லது தன்னுடைய தேவையான வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை சம்பாதிப்பது, அதற்கு உண்டான வாழ்க்கையை நடத்துவது, குடும்பத்துல சுக போகங்கள் அனைத்தும் அனுபவிப்பது, அது சார்ந்து நமக்கு ஒரு கிரகஸ்தனுக்கு விதிக்கப்பட்ட 5 கடமைகளை தொடர்ந்து செய்வது. இப்படியாக நமக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை மட்டும் செய்வது. மற்றவங்களுடைய பொறுப்பை எடுத்து நம்ம தலையில போட்டு கூடாது. நமக்கு அந்நியமா இருக்கிறவங்களுடைய தேவையில்லாதவங்களுடைய பொறுப்பை எடுத்து வச்சுட்டு அதுவும் நான் தான் பொறுப்புன்ட்டு எல்லாருடைய பொறுப்பையும் உங்க தலையில எடுத்து போட்டு கூடாது. உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்க பொறுப்புகளை மட்டும் எடுத்து செல்வது. பொறுப்புகளை துரத்தல் என்பதும் தான் விடல் என்ற அர்த்தம். அதுக்கோசரம் நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பையும் துறக்கிறது கிடையாது. அதாவது கிரகஸ்தனா இருந்துட்டு பொறுப்பை துறக்க சொல்லிட்டாரு, இனிமேட்டு நான் என் வீட்டெல்லாம் பார்க்க மாட்டேன் விட்டுட்டு போறதுக்கு பேர் பொறுப்பை துரத்தல் கிடையாது. எது எனக்கு ஆசையை உற்பத்தி பண்ணுமோ, எது எனக்கு காமத்தை உற்பத்தி பண்ணுமோ, எது எனது மோகத்தில் ஆழ்த்துமோ, அது சார்ந்து இருக்கக்கூடிய பொறுப்புகளில் இருந்து, அந்த செயல்களில் இருந்து என்னை விடுவித்தல், விலகி இருத்தல். அதற்கு பேர் தான் என்ன சொல்றோம்? விடல் என்று அர்த்தம். அதை கர்ம சந்நியாசம் என்று சொல்லுவார்கள். காமம் சார்ந்த அந்த கர்மங்களிலிருந்து விலகி இருத்தல் என்பதற்கு பேர் கர்ம சந்நியாசம் என்றார். இதே வானப்பிரச கேட்டகரி அப்படின்னு வரும்போது 50, 55, 60 வயசுட்ட வரும்போது குடும்பத்தெல்லாம் வாழ்ந்து முடிச்சு எல்லாம் முடிச்சிட்டீங்களா, அவங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் செட்டில் பண்ணியாச்சா, அதோட முடிஞ்சிச்சு. திருப்பி நீங்க என்ன பண்ணணும்? உங்களை மனதை தூய்மைப்படுத்துவதற்கு, மோட்சத்தை அடைவதற்கு, முக்தியை அடைவதற்கு அதற்குண்டான சாதனைகள் என்ன, உபாசனைகள் என்ன செய்து உங்களை மீண்டும் மீண்டும் உங்கள் சர்வையில் தாண்டி உங்களுக்கு இந்த செயல்களில் ஈடுபடுவதற்கான இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை செய்வதுதான் உங்களுக்கு சுதர்மமே தவிர மீண்டும் லௌகிக காரியங்களிலே போய் ஈடுபட்டு அதை இன்னும் உற்பத்தி பண்ணுவதற்குண்டான செயலை செய்தோம் என்றால் அது தவறான ஒரு விஷயம். எதற்கு இதெல்லாம் சொல்லப்படுதுன்னா, நேரத்தை மிச்சம் செய்வது, காலத்தை நாம சேமிப்பது. இப்ப நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, வாரம் ஒரு கிளாஸ் தான் நம்ம பண்றோம். இந்த ஒரு கிளாஸ் வர்றதுக்கு பல பேருக்கு போராட்டமா இருக்கும், பல வேலைகள் இருக்கும். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஏதோ பொறுப்புல எப்படியோ நம்ம நேரங்கள் சென்று கொண்டே இருக்கின்றன. அதனால் உங்களை பற்றி நீங்கள் அறிவதற்கு, உங்களை பற்றி நீங்கள் திரும்பி பார்ப்பதற்காக நேரம் கொடுப்பவே இல்லை. அதுக்குதான் இங்க சொல்றாங்க உப்பரமா அப்படின்னா, உனக்கு நீ நேரம் கொடு, உன் வேலையை மட்டும் நீ செஞ்சேன்னா உனக்கு நிறைய நேரம் மிச்சமாகும். ஊர்ல இருக்கிற வேலையெல்லாம் எடுத்து தலையில போட்டுக்கிட்டு செஞ்சேன்னா உன் வேலையும் நீ செய்ய முடியாது, அவங்க வேலையும் செய்ய முடியாது. அப்போ உனக்கு விதிக்கப்பட்ட கர்மம் என்னமோ அந்த கர்மத்தை செய், அதை நிறைவேற்ற அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பார், வாழ்வதற்குண்டானதை செய். காமத்திற்கு உண்டான மீண்டும் ஒரு வீடு, இன்னும் 100 வீடு, இன்னும் கோடீஸ்வரனாவும் இன்னும் பெரிய கோடீஸ்வரனாவட்டே இருந்துட்டே வேலைக்காகாது, மோட்சம் நமக்கு கிடைக்காது. அப்ப உப்பரமாக அப்படின்னா நமக்கு உண்டான கர்மங்களை செய்வது, தேவையற்ற கர்மங்களிலிருந்து விலகுவது, தேவையற்ற பொறுப்புகளை துறப்பது, சமம் தமம் இது தொடர்ந்து நமக்கு நிலை பெற வேண்டும் என்றால் நாம் சில விஷயங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அப்பதான் தியானம் பண்ணவே முடியும், அப்பதான் நம்ம சாண்டிங் பண்ணவே முடியும், அப்பதான் பக்தி செலுத்தவே முடியும். தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தோம்னா எப்படி, நமக்கு எதுக்கு நேரம் எப்படி கொடுக்கறது? பிரச்சனையே என்ன, எல்லாரும் சாமி நேரம் இல்லை, என்னால உட்காந்து இது என்ன பண்ண முடியல, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு தானே நம்ம சொல்றோம். அப்ப தேவையில்லாத பொறுப்புகளை தவிர நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை மட்டும் செய்வது. இப்படி செஞ்சோம்னாலே நிறைய நேரம் கிடைக்கும். அந்த நேரத்துல நம்ம சாதனையில செய்வோம். அதனால நம்மளுடைய சாதன சதுஷ்டியம் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளுடைய வைராக்கியம் இம்ப்ரூவ் ஆகும், விவேகம் இம்ப்ரூவ் ஆகும்,
நமக்கு மோட்சத்தை நோக்கி நம்ம போவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. சோ இதெல்லாம் சொல்லப்படுகின்றது. இதை தான் நம்ம உப்பரமாக என்று சொல்வது. அதற்கு அடுத்து திதிக்ஷா அப்படின்னு பார்ப்போம். மூன்றாவது அதுக்கு அடுத்த பண்பு தான் என்ன சொல்றாருன்னா, பாடல்ல மமர் செய்யும் காமம் ஆதிவரின் அடக்குதல் சகித்தல் என்ற அர்த்தம். இப்ப தமம் பார்த்துட்டோம், உப்பரம பார்த்துட்டோம். மூன்றாவது பார்க்கும் பொழுது விடல் பார்த்து விட்டதுக்கு அப்புறம் இப்ப சகித்தல். சகித்தலை சான்ஸ்கிரிட்ல திதிக்ஷா அப்படின்னு சொல்லுவோம். இருமைகளை பொறுத்து கொள்ளுதல். மமர் செய்யும் காமம்னா மயக்கம் தரக்கூடிய காமம் சார்ந்த விஷயங்களில் இருந்து நாம் நம்மை அதை அடக்குதல், அதில் நம்ம சகித்துக் கொள்ளுதல். குளிர் வெப்பம், மானம் அவமானம், பசி தாகம், விருப்பு வெறுப்பு, எதெல்லாம் இருமையாக இருக்கிறதோ எல்லா இருமைகளிலிருந்து சுகம் துக்கம், இந்த இருமைகள் ரெண்டிலிருந்து நம்மை விலகி இருந்து அதை சகித்துக் கொள்ளுதல். ஏன் சகித்துக் கொள்ளுதல்? அதுல இருந்து விடுபட முடியாதா அப்படின்னு கேட்டா விடுபட முடியும். அது கடைசி நிலை. அது ஞானத்துலதான் விடுபட முடியும் கம்ப்ளீட்டா சுகதுக்கத்துல இருந்து. ஆனா அந்த ஞானத்துக்கு போறதுக்கு முன்னாடி அடிப்படையான தகுதியில வரும்போது, வாழ்க்கையில வாழும்போது, வெளி உலகத்துல வாழும் பொழுது சுகம் மட்டுமே எனக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. துக்கமும் வரும். துக்கமும் வரவே கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சுகமும் வரும், துக்கமும் ரெண்டு கலந்து வரத்தான் செய்யும். பௌர்ணமி அமாவாசை அப்படிதான் இருக்குது. பகல் இரவு, விருப்பு வெறுப்பு, பசி தாகம், எல்லாமே பார்த்தோம்னு வச்சுங்களேன், இருமைத்தன்மையை கொண்டுதான் அனைத்தும் இருக்கின்றது. அப்ப இந்த இருமைத்தன்மைகளை நமக்குள் பொறுத்து கொள்ளுதல், சகித்தல், எல்லாத்தையும் நம்ம இந்த சகித்துக் கொள்ளுதல் என்பது அறிவினால் சகித்துக் கொள்ள வேண்டும். ஞானத்தினால சகித்துக் கொள்வதுனா என்ன அர்த்தம் என்றால், படைக்கப்பட்டிருக்கக்கூடிய உலகமா இருக்கட்டும், சிருஷ்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எதிர் மாற்றங்களுக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. என்னுடைய குணங்களும் விருப்பு வெறுப்பு சார்ந்து இயங்குகிறது. சுகமும் துக்கமும் மாறி மாறி வருகிறது. அது அதனுடைய இயல்பு. அப்படி என்ற ஞானத்தினால் என்னை நோக்கி சில சம்பவங்கள் சூழ்நிலைகள் வரும் பொழுது, அதை அனுபவிக்கும் பொழுது, இந்த ஞானத்தின் மூலியமாக அதை பொறுத்து கொள்ளுதல், அதை கடந்து செல்லுதல், அதை ஏற்றுக்கொள்ளுதல். சகித்தல் என்றால் என்னது? முழுமையாக ஏற்றுக்கொள்வது. வேற வழியே கிடையாது. சில நேரத்துல நம்ம அறியாம சில சூழ்நிலைகள் வந்துருது. அந்த சூழ்நிலைகளை அவாய்ட் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? சகிச்சுக்கிறோம். நம்ம வீட்டுல சுத்தி நடக்கிற பல விஷயங்களை சகிச்சுட்டு போக வேண்டியதா இருக்குது. ஆனா அந்த சகித்தெல்லாம் எப்படி நீங்க சகிச்சுக்கிறீங்கன்னா, ஒண்ணு வெறுப்புல சகிச்சுக்கிறீங்க, இல்ல கோவத்துல சகிச்சுக்கிறீங்க, சில நேரத்துல இயலாமையில சகிச்சுக்கிறோம். நம்மளால முடியல அப்படின்னு என்ன பண்றோம்? இயலாமையில சகிச்சுக்கிறோம். அப்ப அந்த உணர்வுகளின் மூலியமாக சகித்துக் கொள்ளுதல் நமக்கு பெயினை அதிகப்படுத்துமே தவிர, அது உங்களை ஒரு அமைதிக்கோ ஒரு ஞானத்துக்கோ எடுத்துட்டு போகாது. ஆனா இங்க சொல்லக்கூடிய சகித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஞானத்தின் மூலியமாக நாம் அதை அணுகுதல். ஓ, இந்த நேரத்துல இப்படிதான் இருக்கும்பா, இது இப்படிதான், இந்த குவாலிட்டி தான் இந்த மனிதர், இல்ல இந்த சூழ்நிலை இப்படிதான், இது நம்ம நோக்கி வந்து விட்டது, இதை நம்ம ஏற்றுக்கொள்வோம், பொறுத்து கொள்வோம், வேறு வழி கிடையாது, இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது, உடனே எஸ்கேப் ஆக முடியாது. சரி, வாழ்க்கை என்றால், இயற்கை என்றால், இப்ப மழை வந்திருக்குது, தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அதை நம்ம என்ன பண்றோம்? ஐயோ, மழை பெஞ்சு இப்படி என்னை கஷ்டப்படுத்துதே, மழை பெஞ்சு இப்படி வீட்டுக்குள்ள தண்ணி வருது, மழை என்னை இப்படி பண்ணுதேன்னு நம்ம புலம்பிக்கிட்டே இருந்தா ஒண்ணும் நடக்காது. இயற்கை, இது பருவ காலம், வடகிழக்கு பருவமழை பெய்யக்கூடிய காலம், இது இயற்கையினுடைய தன்மை, மழை வருவதும் இதை நாம், அதனால் வரக்கூடிய உபாதி, அதனால் வரக்கூடிய உபத்திரவங்களை நாம் என்ன பண்ணி ஆகணும்? சகித்துக் கொள்ளுதான், ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அதை விரும்பி ஏற்றுக்கொள்ளலாம், இல்ல புலம்பிக்கிட்டு திட்டிக்கிட்டே அதை நம்ம ஏத்துக்கிட்டு அதை கோத்ரூ பண்ணலாம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதனுடைய தன்மைகளை புரிந்து அதை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அது நமக்கு துக்கத்தை கொடுக்காது. ஏனென்றால் பல நேரங்கள்ல நம்ம சாதனைகள் செய்யும் பொழுதும் நம்ம உடல்ல வலிகள் ஏற்படலாம், மனதுல சில வருத்தங்கள் விரக்திகள் எல்லாம் வரும். அதையெல்லாம் கடந்து செல்றதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். சாதனை செய்வதற்கு பொறுமை ரொம்ப முக்கியம். ஒரு 10 நாள் தியானம் பண்ணிட்டு எனக்கு ஒண்ணும் நடக்கலையேன்னு எந்திரிச்சு போனா அவன் வேலைக்கே ஆகாது. பொறுமையா இருக்கணும், பொறுமையா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில வாழ்றதுக்கு.
குடும்பம்னாலே சகிப்புத்தன்மை இருக்கணும். அதுலயும் ஞானத்தோட கொஞ்சம் சகிப்புத்தன்மை இருந்துச்சுன்னா அது நல்ல ஒரு இனிமையா இருக்கும். சகிப்புத்தன்மை இல்லாட்டினா குடும்பமே நிம்மதியா இருக்கவே முடியாது. அப்ப இந்த குளிர் மானம், அதாவது சுகம் துக்கம், குளிர் வெயில், மானம் அவமானம், இந்த போன்ற எல்லா இருமைத்தன்மைகளில் இருந்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்செப்டன்ஸ், அறிவினால் அதை அக்செப்ட் பண்ணி பொறுத்து கொள்ளுதலுக்கு பேரு, சகித்துக் கொள்வதற்கு பேருதான் திதிக்ஷா. அதாவது மமர் செய்யும் காமம் ஆதிவரி நடக்குதல் சகித்தல். சகித்தல் என்பது அதுதான். இயற்கையான முறைகளில் வரும் சூழ்நிலைகளில் எதிர்கொள்வது எல்லாத்துலயும் நம்ம சகிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சகிச்சுட்டு போறதுனால என்ன நடக்கும், என்ன பலன்கள் என்றால், இந்த சமம் தமம் உபரமக போன்ற விஷயங்கள் இன்னும் சிறப்பாக நமக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும். விவேகம் இன்னமும் அதிகமாகும், வைராக்கியம் இன்னமும் கூடும். அதன் மூலியமாக நாம் எடுத்துக்கொண்ட குறிக்கோளை நோக்கி முன்னேறி கொண்டு சென்று கொண்டே இருப்போம். ரொம்ப முக்கியம் இந்த சகித்தல் என்பது. சமீபத்துல இந்த தீபாவளி கொண்டாடும் பொழுது நான் அன்னைக்கு ஈவினிங் ஒரு பட்டாசு வைக்கும் போது கையில ஒரு சின்ன தீக்காயம் ஆயிடுச்சு. என்னுடைய கையில தீக்காயம் ஆயிடுச்சு. அது தீக்காயமாயி ஒரு வாரம் 10 நாள் இப்பதான் சரியாயிருக்கு. மேபி ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 2 நாளா தான் கொஞ்சம் கை நல்லா இருக்கு. 1 வீக்கா அந்த தீக்காயமாயி அது புண்ணாகி அது தோலெல்லாம் இதாகி அதுதான் தீக்காயம்னா என்ன ஆகும், அதற்கு உண்டான பிரச்சனையை கொடுக்குமா இல்லையா? அப்ப அந்த தீக்காயம் ஆவறது ஏன் ஆச்சு நம்ம உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தோம்னு நினைச்சுங்களேன், துக்கத்தை கொடுக்கும். அன்னைக்கு பட்டாசு வெடிக்கிறதா ஐடியாவே இல்லை. சரி ஏதோ வெடிக்கலாம், இன்னைக்கு தீபாவளி ஒரு பட்டாசு வெடிக்கலான்ட்டு போய் எடுத்து போய் வைக்க போனோம். அதுக்கு முன்னாடி ஒருத்தங்க பட்டாசு கொடுத்தாங்க, அது இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துட்டேன். இன்னொரு பட்டாசு வந்தது, அதை எடுத்து சரி இன்னைக்கு தீபாவளி தானே ஒரு வெடி வெடிக்கலாம் அப்படின்ட்டு போய் ஒரு வழிக்கு போகும்போது மேல இருக்க பசங்களும் கீழே வந்தாங்க, அவங்களும் வெடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட சேர்ந்து அப்படியே வெடிக்கலான்னு ஆரம்பிக்கும் போது பெரிய பெரிய வெடி வைக்கும் போதெல்லாம் ஒன்றும் நடக்கல. ஒரு சங்கு சக்கரம் வைக்கும் போது என்ன ஆயிடுச்சு, அது வெடிச்சிருச்சு. சங்கு சக்கரம் வெடிச்சு இந்த கையில இருக்க வலது கையில இருக்கக்கூடிய 4 விரல்லையும் ஒரு தீக்காயம் ஆயிடுச்சு. அப்பதான் அதாவது அது ஐயோ அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்க வேணாம். எல்லாத்துலயும் நமக்கு ஞானம் இருந்துச்சுன்னு நினைச்சுங்களேன், எல்லாத்தையும் பாசிட்டிவா எப்படி எடுக்க முடியும், எப்படி நம்ம அதை லேர்னிங் தான் லைஃப் அப்படிங்கறத நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் புரிய வைக்கும். தீக்காயம் ஆகுது, கையெல்லாம் எரியுது, நம்ம ஐஸ் ஜெல்ல வைக்கிறோம், உடனே கம்மியாகுது, திருப்பி ஐஸ் ஜெல்ல எடுத்தா எரியுது, திருப்பி கம்மியாகுது. நீங்கள் வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை தவிர்க்க முடியாது. ஐயோ ஏன் இப்படி நடந்துச்சுன்னு உட்காந்து ஆராய்ஞ்சோன்னு நினைச்சுங்களேன், அதுக்கு பதிலே கிடையாது. நீங்க நேரம் சரியில்லைன்னு சொல்லலாம், இல்ல ஏதோ ஒரு கர்மன்னு சொல்லலாம், இல்ல ஏதோ நீங்க பாட்டுக்கு ஒரு அர்த்தம் கற்பிச்சுக்கிட்டே போலாம். ஆனா அது நடந்துடுச்சு, அதுக்கு அடுத்து என்ன செய்யறது? வலி, வேதனை கிடையாது. வேதனை என்பது மனதில் வருவது, வலி என்பது சரீரத்துக்கு. நம்ம மனசுல ஐயோ என் கையில இப்படி ஆயிடுச்சு, ஏன் இப்படி ஆச்சு, எதனால ஆயிடுச்சு, கடவுள் என்ன கவனிக்கலையா, நான் பண்ண பிரார்த்தனைகள் என்ன இப்படி பண்ணிடுச்சா, இவ்வளவு பூஜை பண்றேனே, இவ்வளவு தியானம் பண்றேனே, எனக்கு ஏன் இவ்வளவு துக்கத்தை கொடுக்குறாரு, இப்படி உட்காந்து புலம்பிக்கிட்டே நம்ம மனசுல யோசிச்சுட்டே இருந்தோம்னா பெரிய துக்கத்தை வரும். சரி ஒரு செயல் செய்ய போனோம், இந்த செயல் இப்படி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணணும், சரீரத்தை எப்படி நாம பாத்துக்கிறது? அப்ப அது நமக்கு தொடர்ந்து அந்த ஒரு எரிச்சலை கொடுக்கும் பொழுது அந்த எரிச்சலை நாம எப்படி சகிச்சுக்கிறோம்? எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, சகித்தல் என்பது நம்ம எந்த இடத்துல அப்ளை பண்றோம். பயங்கரமா ஒரு பக்கம் எரியுதுன்னு நினைச்சு ஒரு நாள் அந்த ஒரு எரிச்சல் பர்னிங் சென்சேஷன் இருக்கும், அடுத்த நாள் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு 11-12 மணி வரைக்கும் அந்த எரியுது, எவ்வளோ ட்ரை பண்றோம். ஆனா அந்த எரிச்சலுக்கு நடுவுலையும் அதை தாண்டி நம்மை மீறி அந்த உறக்கத்துக்குள்ள விழுந்துடுறோம். உறக்கத்துக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் இந்த கையில எரிச்சல் இருக்குங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. நான்ற உணர்வு பிரிஞ்சிருது இல்ல, உடம்பு சரீரங்கிறது ஆழ்ந்த தூக்கத்து பிரிஞ்சிருது. காலையில எந்திரிக்கும் போது எரிச்சல் ஆல்மோஸ்ட் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். அப்ப உடம்புல தொடர்ந்து ஒரு தீக்காயம் பட்டு அந்த தீக்காயத்தினால் ஒரு எரிச்சல் இருக்கும் பொழுதும் இந்த நான்ற உணர்வு இந்த சரீரத்தை விட்டு விலகிச்சுன்னா சரீரத்துல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியறதே இல்லை. ஆனா இது ஏதோ ஒரு ரெட்டிபிகேஷன் நடந்துட்டு இருக்கு சரீரத்துல. ஆனா நான்ன்ற உணர்வு வெளியே இருக்கிறதுனால, மனம் புத்தியோட இயங்காததுனால, கருவி கரணங்களோட இயங்காததுனால இந்த சரீரம் பாட்டுக்கு தன்னை ரெட்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஈஸ்வரன் இந்த உடம்புக்கு என்ன தேவையோ நம்ம ஒவ்வொரு நாளும் தூக்கத்துல அது நம்மளை ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காரு.
ஆனா நான்ற உணர்வு அதோட தொடர்புல இல்லை. இப்ப இதுல இருந்து பார்க்கும்போது மரணம் ஏற்பட்டாலும் சரீரத்துக்கு ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்குது. சரீரத்தை எரிக்கிறாங்க, சரீரத்தை புதைக்கிறாங்க. ஆனா இந்த நான்ற உணர்வு விலகிருச்சுன்னா அதுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை. புரியுதா இல்லைங்களா? மீண்டும் நான் வந்தாதான் அந்த சரீரத்துல நமக்கு என்ன நடக்கிற விஷயம் நமக்கு தெரியுது. சரீரத்துல இருந்து இந்த நான் விலகிருச்சுன்னா சரீரத்துல என்ன நடந்தாலும் நமக்கு தெரியறது இல்லை. அதனாலதான் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து நமக்கு சரீரத்துக்கு என்ன நடந்தாலும் நமக்கு ஏன் தெரியறது இல்லை அப்படின்னா, இந்த நான்ற உணர்வு விலகிருது மனம், புத்தி, அகங்காரத்துல இருந்து. அப்படி விலகிருச்சுனாலே நான் வேறு, இந்த உடல் வேறு. இப்ப நான் உடம்பு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த எரிச்சலானது, அந்த வலியானது 24/7 இருக்கணுமா இல்லையா? ஆனா இந்த ஆழ்ந்த தூக்கத்துல போகும்போது அப்பயும் இந்த கையில அந்த எரிச்சல், அந்த வலி, இந்த மூளைக்கு ஒரு செயல் இயங்கிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த நான்ற உணர்வு அதோடு என்ன பண்ணல, தன்னை அட்டாச் பண்ணிக்கல. எப்ப காலையில கண் விழிக்கும் போதுதான் இந்த நான்ற உணர்வு போய் இந்த உடம்போட அட்டாச் பண்ணும் போது என்ன ஆகுது, அந்த வலி அதிகமாகிக்கிட்டே போகுது. இந்த நான்ற உணர்வு அட்டாச் ஆகலைன்னா இந்த உடம்புக்கு என்ன நடந்தாலும் இதுக்கு தெரிய மாட்டேன். ஆனா இந்த உடம்புக்கு ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குது. அது பிராணன் உள்ள போது, அது சுவாசிக்குது, அது தன்னை கையில தேவையான ரெட்டிபிகேஷன் பண்ணுது. அப்ப இந்த நாம் அபிமானம் பண்ணும் பொழுது மட்டும்தான் அதுல சுக துக்கங்களை நாம் அனுபவிக்கின்றோம். நான் அபிமானம் இல்லை என்றால் சரீரத்துக்கு என்ன நடந்தாலும் நமக்கு அதற்கும் சம்பந்தம் இல்லை. எதற்கு இதை சொல்றேன்னா, நம்ம உடம்பு கிடையாது, உடம்பு இல்லாட்டினாலும் நம்ம எக்ஸிஸ்டடா இருக்கிறோங்கிறது இந்த மாதிரியான பல நமக்கு நடக்கிற விஷயங்கள் இருந்து நம்ம புத்திக்கு புரியணும். புரியுதா இல்லைங்களா? ஏன்னா அது உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள சொல்றேன். அவ்வளோ எரிச்சல் நம்ம கையில நடந்துட்டு இருக்கு, பர்னிங் சென்சேஷனு, தூங்கவே விட முடியாம இருக்குது, கையில வச்சுக்கிட்டே இருக்கிறோம், அதனாலேயே தூக்கமும் வரமாட்டேங்குது. ஆனா அதையும் தாண்டி நம்மள ஒரு தூக்கத்துக்கு எப்படியோ விழுந்துடுறோம், உடம்ப பத்தி ஞாபகம் இல்லை. அப்ப நான் வேறு, சரீரம் வேறு, நான் இந்த சரீரம் அல்ல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா நமக்கு புரிய வேண்டும். ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிக்கும் போது இந்த சரீரத்து மேல ஆழமா என்ன பண்றோம், திருப்பி திருப்பி பிடிச்சுக்கிறோம். இப்ப இதுல எதற்கு நான் இந்த சகித்தலை பத்தி சொல்ல வரோம்னா, சூழ்நிலைகள் நம்மால் சில நேரத்துல சில எதிர்பார்க்காத சம்பவங்கள் நம்மை நோக்கி வருகின்றன. அதை வரும்பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? கையில அடிபட்டுருச்சு, சரி ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த வழியை ஐயோ எனக்கு ஏன் இதை கொடுத்தாங்க, ஏன் இதை நான் பண்ணேன், எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு அது சரியில்லை, இப்படி ஆயிடுச்சு, அவங்களாலதான் வந்துட்டாங்க, இல்ல குறுக்க பூனை வந்துருச்சு, இல்ல இவங்க என்ன இப்படி, இவங்க எதையாவது ஒரு காரணத்தை நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டே இந்த ஏன் நடந்ததுங்கிறதுக்கு காரணத்தை தேடிக்கிட்டே இருந்தோம்னா மனசுல துக்கம் வந்துடுது. வெறுப்போட நம்ம அதை சகிச்சுக்கிட்டே இருப்போம். அதை விட்டுட்டு ஒரு நடந்துருச்சு, ஏன் நடந்துச்சுன்னு அர்த்தத்தை பார்க்காம இப்ப இதுக்கு என்ன பண்றது, அது ஒரு 10 நாள் ஆகும், ஒரு வாரம் ஆகும், அது ஹீல் ஆகி நார்மல் ஆகிறதுக்கு. சரி, அது வரைக்கும் ஆகட்டும். அது வரைக்கும் வேலைகள், சில விஷயங்கள் செய்ய முடியாது, நம்மளுடைய தினசரி இருக்கக்கூடிய சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இதையெல்லாம் சகித்துக் கொள்ள வேண்டும். எதையால்? அறிவினால் சகித்துக் கொள்ள வேண்டும். சரீரம் இருந்தாலே துக்கம் இருக்கதானே செய்யும், இல்லாம எப்படி இருக்க முடியும்? அப்படின்ற உணர்வோடு நாம என்ன பண்ணணும், சகித்துக் கொள்வதுதான் சரி. வீட்டுல கணவனோ மனைவியோ குழந்தைகளோ தொடர்ந்து நமக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாலுமே நம்ம குடும்பத்துலன்னு இருந்தா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அந்த ஞானம் இருக்கணும். சுகம் துக்கம் மாறி மாறிதான் வரும். அப்ப இதை நம்ம முழுசா ஏற்றுக்கொண்டோம் என்றால் நமக்குள்ள வெறுப்புணர்ச்சி வராது, நமக்குள்ள கோப உணர்ச்சி வராது. முழுமையாக சகிப்புத்தன்மை வந்தாலே இந்த கோபம் வராது, வெறுப்புணர்ச்சி வராது, எதிர்ப்புணர்ச்சி வராது. எதிர்ப்புணர்ச்சி தான் நமக்குள்ள அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும். பொறுமையற்ற தன்மை நமக்குள்ள உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை வருதோ அந்த அளவுக்கு பொறுமை நமக்குள்ள ஆழமா வந்துகிட்டே இருக்கும். இந்த பொறுமை ரொம்ப முக்கியம். ஒரு சாதகனுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். நான் 2 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் நடக்கல. எனக்கு 6 வருஷமா நான் பிராக்டிஸ் பண்றேன், ஒன்றும் நடக்கல. 5 வருஷமா நான் கடவுளை கும்பிடுறேன், ஒன்றும் நடக்கலன்ட்டு 20 வருஷமா கும்பிட்டுட்டு 21வது வருஷம் விட்டுட்டு போற ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. பலன் எனக்கு எப்ப கிடைக்கும்னு எனக்கே தெரியாது. அது இறைவனோட கையில இருக்கு, ஈஸ்வரனோட கையில இருக்குது. என்னோட வேலை என்ன? தொடர்ந்து நான் செய்ய வேண்டிய காரியத்தை, கர்மத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேனா? அவ்வளவுதான்.
இந்த சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இந்த ஆன்மீகத்துல ஞானத்தை தேடுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி. நம்ம அடிக்கடி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவோம், அடிக்கடி நமக்குள்ள ஒரு இது வந்துரும், என்னடா இவ்வளவு நாளா பிராக்டிஸ் பண்றோம், ஒன்னும் சேஞ்சஸ் தெரியலையே, என்னடா நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றமும் தெரியலையே, நம்ம பண்றதே ஒரு அரைகுறையா பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா நம்ம ரொம்ப கரெக்டா பண்றோம் நம்மளே நினைச்சுக்குவோம், அவ்வளவு கரெக்டா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவ்வளவு ரெகுலரா பிராக்டிஸ் பண்றோம், ஒண்ணும் நடக்கலன்னா ஒரு கோச்சுக்கு தான் தெரியும் அவன் பிராக்டிஸ் பண்றவன் ஒழுங்கா பண்றானா இல்லையா, அரைகுறையா பிராக்டிஸ் பண்றானா இல்லையான்னு ஒரு கோச்சுக்கு தெரியும் அவருடைய ஸ்டூடெண்ட் எப்படி பண்றாங்கன்னு. ஸ்டூடெண்ட் என்ன நினைச்சுக்குவான், நம்ம எப்பயுமே கரெக்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நினைப்பான். ஆனா அப்படி கிடையவே கிடையாது. நம்ம நிறைய என்ன பண்ணுவோம், தவறுதலோட பண்ணிக்கிட்டே இருப்போம். சோ வாழ்க்கையில புலம்பாம இருக்கணும். முதல் புலம்புதல்னாவே நமக்குள்ள ரெசிஸ்டன்ஸ்னாலதான் புலம்புவோம், எதிர்ப்புணர்ச்சினால புலம்புவோம், ஏற்றுக்கொள்ள முடியலன்னா புலம்புவோம். புலம்பல் இல்லாம வர்ற எந்த சூழ்நிலையினாலும் அக்செப்டன்ஸ் கொண்டு வந்து, அறிவினால் அக்செப்டன்ஸை கொண்டு வந்து அதுல இருந்து நம்ம என்ன பண்ண வேண்டும், இந்த சகிப்புத்தன்மையை மேற்கொண்டு வளர்த்தி கொள்ள வேண்டும். சோ அததான் சொல்றாரு, அமர் செய்யும் காமம், மயக்கத்தை தரக்கூடிய காமங்கள். இந்த காமம்னாலே மயக்கம் தானே, நம்மள அறிவில்லாம பண்ணிடுது. இது போன்ற விஷயங்களிலிருந்து நாம் சகித்து கொண்டு நமக்குள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்ப அந்த மாதிரி சகிப்புத்தன்மையை எடுத்துட்டு வர்றதுக்கு நம்மளே விரும்பி வாண்டடா சில விஷயங்களை எடுத்து பிராக்டிஸ் பண்ணி நமக்குள்ள இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வரணும். அதுக்கு பேர் தான் தவம் என்று சொல்கிறோம். உபவாசம் இருக்கிறோம், சாப்பிடாம இருக்கிறோம், இந்த சாண்டிங் பண்றோம், இந்த மாதிரி நிறைய உபாசனைகள் இருக்குது. நம்மளே வாண்டடா எடுத்து அதன் மூலியமா வரக்கூடிய துக்கத்தை, சின்ன துக்கம் தான் அது துக்கம் மாதிரி இருந்தாலும் அந்த ஏற்றுக்கொண்டு நமக்குள்ள சகிப்புத்தன்மையை நம்மளே என்ன பண்றோம், கிரியேட் பண்றோம். அதுதான் தவம். தவம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், சகிப்புத்தன்மை வளருது. அதுக்குதான் எல்லா தவமும் பண்றோம், வேற எதுக்கு பண்றோம். சோ விரும்பி நம்ம கஷ்டத்தை ஏற்றல். பாத யாத்திரை பண்றோம்னு வச்சுங்களேன், கால் நடக்க 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 காலில் என்ன ஆகும், வலி ஏற்படும், புண்ணு ஏற்படும், எவ்வளவோ இருக்கும். அதை சகிச்சுக்கிட்டு ஆகணும். சின்ன கஷ்டத்தை நம்ம சகிச்சுக்க தயாரா இருந்தாதான் பெரிய துக்கத்துல இருந்து விடுபட முடியும். சோ சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். தவம் செய்யறவர்களுக்கு, உபாசனை செய்வர்களுக்கு சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்த பாடலை பார்க்கும்போது, சிரவணம் பொருளை தானே சித்தம் சிந்திக்கு மாறு சரதமா வைக்கும் சித்தை சமாதானம் என்பர் மேலோர் பரம சர்க்குரு நூல் அன்பு பற்றலே சிரத்தையாகும் வரமிகு சமாதி 6 வகையின் சொற்பொருள்கள் இதாமே. அதாவது சித்தமானது வேதாந்த சிரவண அர்த்தத்தை உள்ளவாறு சிந்திக்கும்படி செய்தல் சமாதானம். சிறந்த சத்குரு உபதேசத்திலும் வேதாந்த நூல்களிடத்திலும் நம்பிக்கை வைத்தலே சிரத்தையாம். மேன்மை பொருந்திய சமம் முதலியவற்றின் பொருளே இதுவாகும். அதாவது சமாதி முதல் 6 விஷயங்கள் நம்ம பார்த்ததுல சமம் பார்த்துட்டோம், தமம் பார்த்துட்டோம், அதுக்கு அடுத்து விடல் பார்த்துட்டோம், சகித்தல்ல பார்த்துட்டோம், இன்னும் 2 இருக்குது. அதுதான் சமாதானமும் சிரத்தையும். இந்த சமாதான சிரத்தைக்கு உண்டான பாடல் தான் இந்த 3வது பாடல், தத்துவ விளக்கப்படத்துல 3வது பாடல். இப்ப இதுல ஸ்ரத்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. எதன் மேலே ஸ்ரத்தை அப்படின்னா, குரு வேதாந்த வாக்கியத்தின் மீது இருக்கக்கூடிய ஸ்ரத்தை. நாம் படிக்கின்ற ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்த நூல்களிலே நமக்கு ஆழமான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அந்த எடுத்து சொல்லக்கூடிய ஆச்சாரியரின் மீது, அவரைத்தான் குரு என்று சொல்லுகின்றோம், அந்த குருவின் மீதும் ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். இது 2மே ரொம்ப முக்கியம் நாம் இந்த வழியிலே பயணிப்பதற்கு. ஸ்ரத்தை அப்படிங்கிறது ஒண்ணு நமக்குள்ள ரொம்ப தெளிவா திறமா இருந்துருச்சுனாலே போதும், ஞானத்தை நம்ம ரொம்ப பக்கத்துல இருக்கிறோம்னு அர்த்தம், அதை முன்னேறிட்டு இருக்கோம்னு நினைச்சோம். சமம் தமம் உபரம இதெல்லாம் இருந்தும் ஸ்ரத்த இல்லாட்டினா அது வீண். ஸ்ரத்த இருந்து மத்தது எதுவும் இல்லாட்டினா கூட எப்படியாவது ஒரு காலகட்டத்துல மத்ததெல்லாம் வளர்ந்துரும். ஆனா மத்தது இருந்து ஸ்ரத்த இல்லாட்டினா அது ஒன்னும் பலன் இருக்காது. ஸ்ரத்த என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா என்ன, இப்ப நம்ம படிக்கிற கைவல்ய நவநீதங்கிற படிக்கிற சப்ஜெக்ட்ல நம்ம இது ஞானத்தை கொடுக்கக்கூடிய நூலு. இது ஒரு மிகப்பெரிய சிறந்த மகானான எழுதப்பட்டது, தத்துவத்தை உண்மையா கொடுக்கப்பட்ட நூலுன்ற இந்த கைவல்ய நவநீதத்து மேல நம்பிக்கை வரணும் நமக்கு.
சரி, ஏதோ இவரு சொல்றாருப்பா, எனக்கு இந்த மாஸ்டர் மேல நம்பிக்கை இருக்கு. யார் மேல? சொல்லி கொடுக்கிறவர் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா அவர் கொடுக்குற சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்கு நமக்கு என்ன தெரியும்னாலும் வேலைக்கு ஆகாது. எனக்கு சப்ஜெக்ட் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா சொல்லித்தரவர் மேல எனக்கு ஒன்னும் பெரிய சிரத்தை இல்லைனாலும் வேலைக்கு ஆகாது. பகவத்கீதை மேல எனக்கு கிருஷ்ணர் சொன்னதுல நம்பிக்கை இருக்குது, ஆனா சொல்லி கொடுக்குற ஆச்சாரியர் மேல இல்லைன்னா அதனால அடையக்கூடிய பலன் நமக்கு கிடைக்காது. பகவத்கீதை நம்பிக்கை கிடையாது, ஆனா எனக்கு அந்த சொல்லி தர்றவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் குரு மேல, சில பேருக்கு குரு மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிப்பு இருக்கும், அவர் சொல்ற டீச்சிங் மேல பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. சில பேர் டீச்சிங் மேல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, ஆனா அந்த பர்சன் மேல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ரெண்டும் இருக்கக்கூடாது. ரெண்டும் முழுமையாக சேர்ந்து இருந்தால்தான் அதற்கு பேரு சரியான சிரத்தை. அறிவின் மூலியமாக புரிந்து சிரத்த வைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு தடவை வேணாலும் நீங்க அலசி ஆராயலாம். ஒரு தடவை சிரத்த வச்சுட்டோம்னா அதை அப்படியே என்ன பண்ணணும்? கண்டினியூ பண்ண வேண்டும். இப்ப பிரச்சனை என்ன, நம்ம ஆளுங்க தவறான இடத்துல போய் சிரத்த வச்சிருவாங்க. அதனால தவறான அனுபவங்களும் ஏமாற்றங்களும் பல அனுபவங்களும் வரும்பொழுது அதை பேஸ் பண்ணியே எல்லாத்தையும் நம்ம டிசைட் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அப்ப சரியான தத்துவத்தையும் தேர்ந்தெடுப்பது, சரியான குருவையும் சத்குருவையும் தேர்ந்தெடுப்பது. ஞான குருவின் மேல இங்க சொல்றாங்க, நிறைய குரு இருக்கிறாங்க. லோகத்தை பத்தி சொல்றதுக்கு நிறைய குரு இருக்காங்க, யோகத்தை பத்தி சொல்றதுக்கு குரு இருக்கிறாங்க. இங்க என்ன சொல்ற, சத்குரு அப்படின்னா என்னது? இந்த வேதாந்த ஞானத்தை, வேதாந்தத்தை, அதாவது இந்த சாஸ்திரம் சார்ந்து சொல்லப்படக்கூடிய சத்தியத்தை சொல்லக்கூடிய அந்த நூலின் மீதும் அதை எடுத்துரைக்கின்ற குருவின் மீதும் அவரும் தெளிவானவர். அவரு அது தெளிவான விஷயத்தை தான் பகிர்ந்துகிறாரு. அவர் மேலையும் இந்த ரெண்டு மேலையும் ஸ்ரத்தை இருக்க வேண்டும். ஸ்ரத்தை என்றால் நம்பிக்கை. திடமான தீர்க்கமான நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு அனுபவத்தையும் அறிவையும் கொடுத்து கொண்டே இருக்கும். நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். சமாதானம் அப்படின்னு என்ன பார்த்தோம் என்றால், சமத்தோடைய கடைசி நிலை. மன கட்டுப்பாடு, மன கட்டுப்பாடு, மன உறுதி நிலை எல்லாம் கிடைச்ச இந்த சமம், அதனுடைய இறுதி பலனாக நமக்கு கிடைப்பதுதான் சமாதானம். சமாதானம் என்பதை சமாதி என்று கூட எடுத்துக்கலாம். மனம் ஏகாகிரகம் அடைந்த நிலை, ஒருநிலைப்பட்ட மனதிற்கு பேர் தான் சமாதானம் என்று அர்த்தம். என்னது? நாம் படிக்கின்ற, கேட்கின்ற, அதில் சொல்லப்படுகின்ற சத்தியத்திலே மனம் லயத்து அதிலேயே நிற்பதற்கு பேரு சமாதானம் என்ற அர்த்தம். இப்ப நம்ம மந்திரம் சாண்டிங் பண்றோம், மந்திரத்தை தொடர்ந்து சாண்டிங் பண்ண மன அமைதி கொஞ்சம் கிடைக்கும், மனம் ஓரளவுக்கு கட்டுப்படும். ஆனா நம்ம மந்திரம் சாண்ட் பண்ணக்கூடிய அந்த அர்த்தம் இருக்குல்ல, அந்த அர்த்தத்திலே நம்ம மனமானது நின்றால், தொடர்ந்து நின்றால், அதிலே லயத்தால், அதற்கு பேர் சமாதானம். பதஞ்சலி யோக சூத்திரத்துல நம்ம அழகா சொல்லுவோம், சமாதின்ற ஒரு 8வது சாப்டர் வரும். யமம், நியமம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அந்த 8வது ஸ்டேஜ் சமாதின்னு வரும். அதே மாதிரி இங்க சமம், தமம், உபரமக, திதிக்ஷா, ஸ்ரத்தா, கடைசியாக சமாதி. அதை தான் சமாதானம் என்று நீங்க சொல்றோம். மனம் ஒருநிலைப்பட்ட நிலை, மனம் ஏகாகிரகம் அடைந்த நிலை, மனம் தூய்மையான அடைந்த நிலை, சித்த சுத்தி ஏற்பட்ட நிலை எதுவோ அதுதான் சமாதானம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு விவேகம் வேண்டும், வைராக்கியம் வேண்டும், சமம் தமம் போன்ற அனைத்து குணங்களும் சேர்ந்தால்தான் இந்த சமாதானம் கிடைக்கும். இந்த சமாதானம் நமக்குள்ள அடைஞ்சாதான் அதற்கடுத்து சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்று சொல்லக்கூடிய இந்த பரபிரம்மத்தை பற்றிய அந்த அறிவு நமக்குள்ளே செல்ல அது அனுபவமாக மாறும். மனம் சஞ்சலப்பட்டு கொண்டே இருந்தால், மனம் வெளிநோக்கி விஷயங்களிலே இயங்கிக் கொண்டிருந்தால், ஆசைகளிலே, காம குரோதாதிகளிலே இயங்கிக் கொண்டிருந்தால், நமக்கு எப்படி ஞானத்தில் நம் மனம் லயக்கும், அதை நோக்கி செல்லும்? அடிப்படையில ஒரு மனதுல ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்து, நம்மளுடைய அறிவுல ஒரு புரிதல் இருந்தாதான், இந்த ஒரு தகுதி இருந்தாதான் அதுக்கப்புறம் சொல்ற விஷயமே நமக்கு என்ன ஆகும்? தெரியும், புரியும். அதனால இந்த சாதன சதுஷ்டயம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களும், அதில் சொல்லப்படுகின்ற இந்த 6 விஷயங்களும், நாம் அதற்கு உண்டான தகுதியை நாம் நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும். எல்லாருமே நம்ம வளர்ந்திருக்கோம் என்ற அர்த்தம் கிடையாது. சில பேர் ஒண்ணுல நல்லா இருப்பாங்க, சில பேர் இன்னொன்னுல இதா இருப்பாங்க.
இதற்குண்டான குவாலிட்டியை நம்ம குவாலிட்டியா நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்வதும், ஒரு உத்தம அதிகாரிக்காக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கான எல்லா முயற்சிகளும் தான் இதை நம்ம சொல்றோம். சோ இதோட நம்ம இந்த இந்த 6 பண்புகளையும் நம்ம என்ன பண்ணிடுறோம். நான் ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் என்றால், அதுக்கு அடுத்து இருக்க 2 பாடலையும் பார்த்துட்டோம். நம்ம 13வது பாடல் பார்க்கும்போது, ஆனபின் மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் 3 காணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடும் மான் போல் போனவன் வெறுங்கையோடு போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. அருமையான பாடல் இது. நிறைய இடங்கள்ல கோட் பண்ணுவாங்க நிறைய மாஸ்டர்ஸ். ஆனபின் மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் 3 காணவர் வலையில் பட்டு கைத்தப்பி ஓடுமான் போல். காணவர்னா யாருன்னா வேடர்கள், இந்த வேட்டையாடுகிறார்கள் வேடர்கள், அவர்களை தான் காணவர் அப்படின்றாங்க. அவர்கள் விரிக்கின்ற வலையிலே சிக்கின ஒரு மான், அந்த வலையில இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு அது தப்பிச்சு ஓடும்னா எப்படி ஓடும்? ஒரு சிங்கத்திட்ட மாற்ற ஒரு ஆடோ ஒரு புலியோ ஒரு மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் அதுகிட்ட இருந்து எருமையோ ஓடுறதுக்கு எவ்வளவு உயிர் படைச்சா போதுண்டான்னு ஓடுற மாதிரி ஒரு வேடன்ட்ட சிக்கின ஒரு இது அவன்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு எவ்வளவு பின்னங்கால் பெடனியில் அடிக்க என்ன ஆகும்? தரத்தன்னு அப்படியே ஓட ஆரம்பிக்கும்ல. அது போல யார் ஓடணும்? நம்ம ஓடணும். எதனால? ஆனபின் மனைவி மக்கள் அர்த்தம். இந்த லௌகீக உலகத்துல குடும்பம், மனைவி, கணவன், குழந்தைகள், அர்த்தம்னா எனக்கு தேவையான இந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் காமம், மோகம் போன்ற ஏடனைகள், ஏனைய ஆசைகள், இந்த மூன்றிலும் சிக்கி 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 சின்னாபின்னப்பட்டு இதுல மீண்டும் மீண்டும் துக்கத்தை பட்டு இந்த துக்கத்திலிருந்து விடுபட வேண்டும். நிரந்தர சுகம் எனக்கு வேண்டும், நிரந்தர நிம்மதி வேண்டும், நிரந்தர அமைதி வேண்டும், உண்மை எதுவோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பனா இங்க என்ன சொல்றாங்க? ஆனபின். எதற்கு ஆனபின்? நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த சாதன சதஸ்லாம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் எப்படி ஐயோ எனக்கு மோட்சம்தான் முதல் பிரியாரிட்டி, மற்றதெல்லாம் செகண்டரி, ஞானம்தான் முதல் பிரியாரிட்டி. ஏன்னா இந்த உலகமோ, இந்த குடும்பமோ, இந்த மனிதர்களோ, உறவுகளோ, இல்ல விஷயங்களோ, இந்த உடலோ, இவை அனைத்தும் எனக்கு மீண்டும் மீண்டும் சுகத்தை தருவது போல துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதனுடைய தன்மையானது துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதான் அதுக்கு முந்தின பாடல்ல சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? உலகத்தினாலும் பூதங்களினாலும் மூவகை துன்பங்கள் தொடர்ந்து அடைந்து கொண்டே இருக்கிறேன். வெயிலில் தாங்காத புழு போல் வெம்பி. ஒரு வெயில்ல ஒரு புழு மாட்டிடுச்சுன்னா அது எப்படி துடிக்குமோ, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய துன்பத்துல இருந்து நான் தினசரி துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த உறவுகளினாலும் மக்களினாலும் உடலினாலும் தொடர்ந்து எனக்குள்ளே இந்த துக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? இந்த துக்கத்தை தான் என்ன சொல்றாருன்னா வேடர்கள் அப்படின்றாரு. காட்டுக்குள்ள அந்த வேடர்கள்னா மாயை. இந்த மாயையில மாட்டிக்கிட்டு நாம தினசரி படுறது இந்த துக்கத்துல இருந்து எப்படா இந்த மாயையில இருந்து விடுபட்டு வீடு பேர் இல்லாத நிலை, அதாவது முத்தி நிலையை அடைவேன், மீண்டும் பிரவா நிலையை நான் அடைகிறது. எல்லாரும் அப்படித்தானே பட்டினத்தார் அவ்வளவு புலம்பி பாடுறாருல்ல, மாணிக்க வாசகர் பாடுறாருல, புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாயின்னு. இப்ப எல்லாரும் என்ன பாடுறாங்கன்னா, இந்த உலகத்துல இந்த சிருஷ்டி நம்ம மீண்டும் மீண்டும் நம்மை துக்கத்திலே விழச் செய்து மயக்கத்தை கொடுக்கிறது, மயக்கத்திலே போட்டு நம்மை வருத்தி எடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு வேடன்ட்ட மாட்டின மான் எப்படி ஓடுறது போல இதுல இருந்து தப்பிச்சு ஓடி என்ன ஓடினா எப்படி இருக்குமோ அந்த வேகத்துல போனவன் வெறுங்கையோடு போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. என்ன ஒரு உதாரணத்தை கொடுக்குறாரு. அப்படி இந்த உலகத்துல துக்கமானதா இருக்குதுன்னு தெரிஞ்சு இந்த புத்திக்கு பட்டு அவன் ஒரு குருநாதரை, ஞான குருநாதர், ஞான குருநாதர் வெறுங்கையோட போகக்கூடாது. ஒரு குருவை சந்திக்க போகும்போது வெறுங்கையோட கை வீசிக்கிட்டு போகக்கூடாது. ஒரு பழமாச்சு இதையாவது ஒண்ணு கையோட வாங்கி கொண்டு போய், கடவுளே குருவே நாதரே எப்படியாவது என்னை காப்பாத்துங்கப்பா, உன் காலில் வில்லுன்ட்டேன், நீ எப்படியாவது என்னை கரை சேர்த்திரு, என்னால இந்த உலகத்துல முடியல, இந்த வடிவேல் சொல்ற மாதிரி முடியல, எப்படியாவது
சோதிக்காதீங்கடா பாரு. சில நேரத்துல ஒரு காமெடி எல்லாம் வரும், சோதிக்காதீங்கடா, உங்களுக்கு எல்லாம் நடுவுல இருந்துகிட்டு இந்த உலகத்துல அப்படின்ற மாதிரி சில காமெடிங்கெல்லாம் வரும். அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு நடுவுல இருந்துட்டு முடியல, இறைவா என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? நம்ம பல நேரத்துல கேட்கறது உண்டு, ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துற, ஏன் நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல. அதற்கான எல்லாத்துக்கும் ஒரு விடை என்னன்னா, நேரா போய் சத்குருநாதரை சந்திச்சு, ஞான குருநாதரை சந்திச்சு, இதுல இருந்து விடுபடுவதற்கு எனக்கு வழியை கொடுங்க. அப்படி மாறி நம்ம ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே அப்படிங்கிறாரு. அவன் அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துட்டாரு. அவன் முடிஞ்சு போச்சு, என்னால முடியல, இந்த துக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தன் வந்தாதான் அங்கிருந்து அவன் என்ன பண்ண முடியும்? அவர்கிட்ட இருந்து அந்த உண்மையான சத்தியத்தை கிரகிக்கக்கூடிய அந்த தன்மை அவனுக்குள்ளே இருக்கும். அடுத்த பாட்டுல அழகா சொல்றாரு பாருங்க, வணங்கி நின்று அழுது சொல்வான் மாய வாழ்வு எனும் சோகத்தால் உனக்கினேன் ஐயனே என் உள்ளம் குளிரும் வண்ணம் பிணங்கிய கோச பாச பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றான். அதாவது இரு கரம் கூப்பி வணங்கி, சத்குருநாதர்கிட்ட கை கூப்பி வணங்கி அழுது, குருவே பொய்யான இவ்வுலக வாழ்க்கையின் துக்கத்தினில் நான் வாடுகிறேன், இந்த துக்கத்துல இருந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது, என் உள்ளம் குளிருமாறு, என் மனம் குளிருமாறு, என் மனம் சுகத்தில் அடையுமாறு, இருக்கிற துக்கம் போற மாதிரி எனக்கு இந்த பற்றுதல், 5 கோஷங்களில் இருக்கக்கூடிய பற்றுதல் இருந்து விடுபடுறதுக்கு உண்டான வழியை எனக்கு அருள வேண்டும், அருளை அதுக்கு உண்டான ஞானத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு, எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு அறிவை போதிங்க, இந்த துக்கத்துல இருந்து விடுபடுவதற்கான வழியை காட்டுங்க அப்படின்னு முறைப்படி குருநாதரை அணுகி வேண்ட வேண்டும் அப்படிங்கிறதோட என்ன சொல்றாரு தத்துவ விளக்கத்துல இந்த பாடலோட இதை நிறைவு செய்யறாரு. நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சாதன சதிஷ்டியம் வளர வேண்டும், அது உத்தம அதிகாரிக்கு ஏற்றார் போல் நமக்குள் வளர்த்தி கொள்ள வேண்டும், இந்த துக்கத்திலிருந்து விடுபட வேண்டும், நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு சத்குருநாதரை நாடி ஞானத்தை பெறுவதற்கான உண்டான முழுமையான சரணாகதி உணர்வோடு நம்ம அணுகி அவர்களிடமிருந்து அப்படி ஞானத்தை வாங்கணும். போற போக்கல, சுவாமி அது இன்னமும் சொன்னீங்களே பிரம்மன், அது கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ராமகிருஷ்ணர் சொல்றாருல்ல, தலை பத்தி எரிஞ்சா அந்த பத்தி எரியறத அணைக்கிறதுக்கு எப்படி தண்ணியை தேடி போவானோ, பல நாள் சாப்பிடாம இருந்து அவனுக்கு உணவோ தண்ணியோ கிடைச்சா அந்த உணவும் தண்ணியும் எப்படி அவனுக்கு ஒரு அமிர்தம் போல இருக்குமோ, புரியுதா இல்லைங்களா? வேடவர் காணவர் வலையில் பட்டு கை தப்பி ஓடுமான் போல், வேடன் கிட்ட இருந்து தப்பித்த மான் எப்படி உயிர் பிழைக்க ஓடுவது போல், இந்த உலக சுக ஆசைகளில் காம மோக இது போன்ற குரோதாதிகள் விஷயில் சிக்கி 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 மீண்டும் மீண்டும் பிறந்து 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 இந்த உலக துன்பங்களை அடைந்து 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 இதுல இருந்து முழுமையான ஒரு பர்மனண்டான ஒரு லிபரேஷன், முழுமையான ஒரு விடுதலை எனக்கு என்னைக்கு கிடைக்கும்ன்ற ஒரு ஏக்கம் ஏற்பட்டு, அந்த ஏக்கத்தின் விளைவாக அது எங்கே இந்த ஏக்கம் நிறைவேற வேண்டுமோ அதுக்குண்டான நபரை சந்திக்க சென்று ஞானகுருவை, ஞானகுரு நம்ம வாழ்க்கையில வர்றதே பெரிய புண்ணியம், அதுக்கே நம்ம பல சாதனை செஞ்சிருக்கணும், பல ஜென்மமா பயணம் பண்ணி வந்ததுதான் இந்த ஞானத்தை கேட்கறதுக்கே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படியும் பல பேர் கொஞ்ச நாள்லயே விட்டு விட்டு போயிடுவாங்க. ஏன்னா மனம் வாசனைகள் சார்ந்து ஓடிடும். அவங்க மேல தப்பு இல்லை, அவங்க வாசனைகள் அப்படி இழுத்துட்டு போயிடும், வெவ்வேறு வாசனைகள் இழுத்துட்டு போயிடும், அவங்களுடைய கர்மங்கள் அப்படி போயிடும். அப்படி ஒருத்தரை பிடிச்சி அதுக்கப்புறம் இதுல டிராவல் பண்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். சோ இந்த மாதிரி போனவன் வெறுங்கையோடு போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கி கைகூப்பி நின்று, இந்த துக்கத்தினால என் கண்ணுல இருந்து அவ்வளவு வருது, இதுல இருந்து என்ன எப்படியாவது என்ன பண்ணுங்க, இந்த பாச வலை, இந்த பின்னல் பற்றுதலிலிருந்து என்னை விடுபட வைக்க வேண்டும் என்று அந்த உணர்வோடு நாம் இந்த ஞானத்தை பெறும்பொழுதுதான் இந்த பொய்யான இந்த மாயையிலிருந்து நாம் விடுபடுவதற்கான வழி கிடைக்கும். இது நம்ம தயார் பண்றாரு. இதுக்குள்ள அடுத்தடுத்து சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நீ எப்படி லிசன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளை தயார் பண்றாரு ஆச்சாரியார் தாண்டவராய சுவாமிகள். இது எழுதினவர் தாண்டவராய சுவாமிகள் நம்மளை தகுதிப்படுத்துறாரு. நீ எந்த மாதிரி தகுதியில இருக்கணும், எப்படி நீ உன்னை தயார்படுத்திட்டு நீ இதை கேட்கணும் அப்படின்னு. ரொம்ப ஒரு கேஷுவலாவோ இதெல்லாம்
சாமி நீங்க சொல்றதெல்லாம் போர் அடிக்குது சாமி அப்படின்னு வச்சுங்களேன். அப்ப நம்ம எந்த உணர்வு, இன்னும் உனக்கு துக்கம் பத்தல போல இருக்குது, ஐயோ இதை எப்படி நம்ம வந்து கேட்டதையே தானே திருப்பி சொன்னதையே தானே திருப்பி திருப்பி சொல்றீங்களா? அப்படி கிடையவே கிடையாது. ஒரு தடவை கேட்டு புரிந்து விட்டது என்றால் அந்த தவறை நாம் மீண்டும் செய்ய மாட்டோம். நம் வாழ்க்கையில் சமம் சார்ந்து நாம் ஏற்கனவே கேட்டு விட்டுருக்கோம், தமம் சார்ந்து கேட்டிருக்கிறோம், உபரம சார்ந்து கேட்டிருக்கோம்னா அது அப்படியே எக்ஸிக்யூட் ஆயிருக்கான்னு பார்த்தா இல்லை என்றால் நாம் இன்னும் முழுமை அடையவில்லை இந்த சதுஷ்டயத்திலே. அப்ப அதை திருப்பி திருப்பி கேட்டு நம்மை ஆழப்படுத்த வேண்டும். இந்த தமோ குணம் என்னவா, உங்க மேல தப்பு கிடையாது, இந்த தமோ குணத்தினால வர பிரச்சனை அது. தமோ குணம் காலையில நல்லா இட்லி வடை பொங்கல் சாப்பிட்டு வந்து உட்காந்தீங்கன்னு வச்சுங்களேன், தூக்கம் தான் வரும், வேற என்ன வரும்? உடம்பு மந்தமான ஒரு உணவை எடுத்துக்கொண்டு வந்தோம்னா தூக்கம் வரும், உங்களை மீறி வரும். அறிவு பிரைட்டா இருந்தாலும் உடம்பு என்ன ஆயிடும், தூக்கம் வரும். உடம்பு வந்து வேற ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் நம்மளால கவனிக்க முடியாது. சோ இதெல்லாமே இருக்குது. அதனால வந்து போர் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுனா அது மனம் சொல்லுதே தவிர நீங்கள் கிடையாது. மனம் சொல்றதை ஏமாந்து விடாதீர்கள். மனம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்பதற்கு எல்லா தடையும் கொண்டு வந்து நம்ம முன்னாடி வைக்கத்தான் செய்யும். அது அதோட இயல்பு. கேட்டு நீங்க ஏதோ திருந்திட்டா, கேட்டு நீங்க ஏதோ மாறிட்டா, மனதினோட இயல்பு தமோ குணத்தையும் ரஜோகுணத்தையும் நோக்கி செல்வது. நாம் மீண்டும் மீண்டும் சிரவணத்திற்காக விழிப்புணர்வை அதிகப்படுத்தி ஞானத்துல போக்கஸ் பண்ணி அதை உள்வாங்கி கொள்ள வேண்டும். அதுதான் சரியான ஒரு வழி. நல்லது.